பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. இந்த போர்ட் செட்டிங், யூடியூப் இது எல்லாத்துக்கும் இந்த குழந்தைதான் இன்னைக்கு நமக்கு உதவி பண்ணிருக்கு. அதனால இந்த கடவுளோட அனுக்கிரகம் வந்து நமக்கு நல்லபடியா இந்த கிளாஸ் நடக்கும் நம்புறேன். உன் பேர் என்ன சொல்லு? முகுந்தன். அதனால இந்த குழந்தைய முன் வச்சுட்டே நம்ம இறைவணக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் சூர்யாய சோமனே மங்களாய புதாயச குருச்சுக்கர சனியச்ச ராகுவே கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் குரு பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இன்றைய நம்ம பார்க்க போற பாடம் வந்து புத்திர பாவம் தான். புத்திர பாவம்ங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல விசேஷங்களை சொல்லக்கூடிய ஒன்று. ஆனா நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாவம். ஆனா புத்திரம் கிடைக்கிறத சொல்ல போறது கிடையாது. புத்திரம் வந்து எதனாலலாம் மக்களுக்கு கிடைக்காம போகுது, என்னென்ன தோஷங்களால கிடைக்காம போகுது அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் நின்னா புத்திர பாவங்கள் தாமதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவ கிரக வரிசையில வர்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் இயற்கை அசுபர்கள் அப்படின்னு 9 கிரகங்கள் இருக்காங்க. இதுல வந்து சுபர் வரிசையில வந்து குரு, ராகு, சாரி மன்னிக்கணும், சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவங்க 50 வந்து பாத்தீங்கன்னா பாவர்கள் வரிசையில பெயர். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்க 4 பேர் தான் பாத்தீங்கன்னா சுபர் வரிசையில வராங்க. அப்ப இந்த 5ஆம் பாவத்துல போய் கோள்கள் இந்த பாவ கிரகங்கள் நிற்கும் போது புத்திர தாமதம் ஏற்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா வந்து நம்ம ஒரு ராசி கட்டம் போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா தான் போடணும். இது பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது மேடம் கேக்கலைங்க மேடம். ஆடியோ விட்டு விட்டு வருதுமா, ஆடியோ கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்கம்மா. வாய்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பாப்பா ஹெட்போனை ரிமூவ் பண்ணிருங்க. சாந்தா ரிமூவ் பண்ணாலே கேக்குமா? ரிமூவ் பண்ணிட்டு பேசி பாரு. ஹெட்போனை ரிமூவ் பண்ணிட்டுமா அந்த பேசுற கேமராலயே மைக் ஆன் பண்ணி விடுங்க. அதுவே போதுமானது. அது சவுண்டே நல்லா கேட்கும். இப்ப கேக்குதா நான் பேசுறது? கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்குமா. அப்பைக்கு இப்ப சூப்பரா இருக்கு பேசு. இப்ப பேசுதா நான் கேக்குறது? நல்லா கேக்குதுமா, பேசுங்க. பரவாயில்லைங்க மேடம். அப்படியாக்கு இப்ப தெளிவா இருக்கு. கொஞ்சம் வேகமா பேசுங்கம்மா, கொஞ்சம் வேகமா பேசுங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதா? யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. சூப்பரா கேக்குதுமா, சூப்பரா கேக்குது. பேசுங்க. கரெக்டா இருக்குது. நீங்க நடத்துங்க மேடம். பேசுறது கடவுளே எவ்வளவு பெரிய கிளாஸ் சரியா இருக்கு. ஹலோ ஹலோ கேக்குது, நல்லா கேக்குதுமா. நீ ஸ்பீக்கர் போட்டு கேக்குதா? அவங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மியூட் எடுத்து விடுங்கம்மா. மேடம் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்க மேடம். செல்லுல ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்க. ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்கம்மா. அம்மா ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஐயா கால் பண்ணி சொல்லுங்க பாப்பாக்கு. சொல்லிட்டு இருக்கமா ஒரே நிமிஷம். ஐயா கேக்குதா? கேக்குதுங்க மேடம். ஸ்பீக்கர் ஆன்ல தான் இருக்குது. ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்க மேடம். அப்ப இதுல கனெக்ட் ஆகும். பண்ணிட்டேன்யா நானு. இப்ப கேக்குதான்னு பாருங்களேன் கொஞ்சம். கேக்குதுங்க மேடம்.
ஏம்மா கேக்குதுமா அப்படியே ப்ளூடூத் மட்டும் ஆன் போன் அப்ப பண்ணிடுங்க. கையில வச்சிருந்தாதான் கேக்குற மாதிரி இருக்கு. போர்டு கவர் ஆகல. அப்ப போர்டு பக்கத்துல செல்லு வச்சுக்கோங்க மேடம். ஓகே சார். அப்போ நான் இன்னைக்கு பாவம் அந்த ஒரு ஜாதகம் வந்து பேர் இல்லாம ஒரே ஒரு ஜாதகம் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லும் போது அது மட்டும் எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க சார். அத்தைக்கு அப்புறம் இந்த சேர போட்டீங்க. அப்புறம் அப்போ உட்காந்து பேசலாம். இங்க போட்டு அவர் போடுங்க. வணக்கம். மன்னிக்கணும். என்னைக்குமே வந்து ஒரு நல்ல வகுப்பு எடுக்கணும்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நெட் ப்ராப்ளம் அதிகமாவே இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்திரபாவ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாலே வந்து ஏதாவது ஒரு ட்ரபிள், கம்யூனிகேஷன் ட்ரபிள் வருது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வந்து அறிமுக வகுப்பு அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனா போர்ட்ல காட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அந்த ஜாதகம் வந்து ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு அந்த இது எடுத்து தரேன். அதாவது பொதுவா வந்து நம்ம ஜாதகங்கள்ல 5ஆம் இடமாகிய புத்திர பாவ இடத்துல வந்து பாவர்களாகிய சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவர்கள் நிற்கும் போது வந்து புத்திர தாமதம் ஏற்படுது. ஆனா இவங்களால மட்டும்தான் ஏற்படுதா அப்படின்னு சொன்னா கிடையாது. நம் பூர்வ புண்ணியத்தாலையும், அதாவது முன் ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்களை சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த பாவ கிரகங்கள் வந்து நமக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த புத்திர பாவ தோஷத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க, சொத்து கொடுத்துட்டு போறாங்க, நகை கொடுத்துட்டு போறாங்க, அடிச்சுக்கிறோம் புடிச்சுக்கிறோம். அதே மாதிரி முன்னோர்கள் கொடுத்துட்டு போன சாபம்னு சொல்ல முடியாது, பாவங்களால நமக்கு வந்து அந்த புத்திர தோஷம் வருது. அதே மாதிரி இந்த புத்திர தோஷத்துக்கு வந்து 13 வகை சாபங்கள் சொல்றாங்க. ஆனா இதுல குறிப்பா நம்ம 5ஆம் இடத்துக்கு எடுத்துக்க வேண்டியது வந்து 5 சாபங்கள் தான். ஒண்ணு வந்து ஸ்ரீ சாபம், இன்னொன்னு வந்து பித்ரு சாபம், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கோசாபம், அதுக்கு அடுத்தது குரு சாபம், தெய்வ சாபம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னியர்கள் சாபம். 13 வகையான தோஷங்கள்ல முதன்மையா இந்த 5 தான் புத்திரபாவத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த புத்திரபாவங்கள் எதனாலலாம் பாதிக்குது, எதனால குழந்தைகள் இல்லாம போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அறிமுக வகுப்புல நம்ம ஒரு யூடியூப் வீடியோவா ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த பாவர்கள் போய் உட்கார்ற இடங்கள், அதாவது சரராசியில உட்கார்ந்தா ஒரு விதமான பாவமும், திரராசியில உட்கார்ந்தா ஒரு விதமான பாவமும், உபயத்துல உட்கார்ந்தா ஒரு விதமான பாவமும் ராகு கேதுகளுக்கு சொல்றாங்க. உதாரணமா இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் தெரியுது. அந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட குழந்தையோட ஜாதகம் மாதிரிதான் என்னோட முன்னாள் மாணவரோட ஜாதகம் இது. இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா 1983 பிறந்திருக்காரு. அவரோட வயசு எல்லாருமே கொஞ்சம் அந்த இதுல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். தற்போது 40 வயசு அவங்க கடந்துட்டாங்க. 40 வயசு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து இவங்களை விட 2 வயசோ 1 வயசோ இல்ல ஒரு 2-3 வயசு கம்மியா இருக்கலாம். ஆனா இவங்க மனைவிக்கு வந்து ஜாதகம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல பாருங்க சந்திரன் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எதுக்காக இவங்களுக்கு தோஷம், ஏன் இது வரைக்கும் குழந்தை இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு அறிமுக வகுப்பா கொடுத்தோம்னா இத பார்த்துட்டு மற்றவர்கள் இணையாதவங்க இணைவீங்க, இதன் மூலம் பலன் பெறுவீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த முதல் நாள் வகுப்பை வந்து அறிமுக வகுப்பா நான் கொடுக்குறேன். இந்த அறிமுக வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் மூலம் நான் சொல்ல வர்றது ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்காமா, கொஞ்சம் பக்கமா பேசு. இந்த பாவர் உட்கார்ந்தாதான் தோஷம்னு சொன்னீங்க மேடம். ஆனா அங்க போய் சந்திரனே உட்கார்ந்துருக்காரு, இங்க ஏன் இவருக்கு குழந்தை இல்ல? அந்த கேள்விக்கு பதில் வந்து ஆடியோ கம்மியா வருதுமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. இருக்காருங்கிற கருத்தை மட்டும் பார்க்காம அவர் யாரோட கால்ல நிக்கிறாரு, அந்த கால் கொடுத்த நட்சத்திரநாதன் எங்க இருக்கான் அப்படிங்கையும் பார்க்கணும். இங்க வந்து மேல போய் பாத்தீங்கன்னா
சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல இருப்பாரு. அதாவது மேல போங்க, சந்திரன் வந்து சதய நட்சத்திரத்துல நிக்கிறாரு. எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த 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 ஜாதகத்தை அப்படியே நோட்ல காப்பி பண்ணீங்கன்னா தான் நான் இதுல சொல்ற விவரங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நோட்ல எழுதுங்க. அப்பனா மட்டும்தான் இந்த ஜாதகத்தோட விளக்கத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவர் வந்து எனக்கு குழந்தையே இல்ல, நான் தத்துப்புத்திரன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்திருக்காரு. இவருக்கு வந்து குழந்தை இருக்குது, நீங்க தத்துப்புத்திரனே எடுக்க தேவையில்லை அப்படிங்கறத நம்ம ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கோம். அததான் இந்த இடத்துல சொல்ல போறோம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சந்திரனோட கால்ல, சந்திரன் வந்து ராகுவோட கால்ல நிக்கிறாரு. ராகு எங்க போய் உட்காந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல போய் உட்காந்துருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பேசுறேன். அதுவும் போக மைக்கையும் ரொம்ப பக்கத்துல வச்சுதான் பேசுறேன். நாளைய வகுப்பு வந்து நான் முன்கூட்டியே கொஞ்சம் ட்ரையல் பார்த்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் இன்னும் சத்தமா கேட்கிற மாதிரி பேசுறேன். என்னோட வீடியோ வந்து ரொம்ப போக்கஸா வைக்கிறதுனால பயமா இருக்கு எனக்கே முகத்தை பாக்குறதுக்கு. அதனால வீடியோ வந்து நிப்பாட்டி இருக்கேன். ராகு வந்து 8ல உட்கார்ந்துருக்காரு. அதற்கு அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். புத்திர தாமதம் எதனாலலாம் ஏற்படுதுங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இவங்களுக்கு குழந்தை பிறக்க போறது எதனால அப்படிங்கறத சொல்லணும்னா அது இதெல்லாம் சொன்னா மட்டும்தான் அது சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றேன். சந்திரன் ராகு கால்ல நிக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. சரிங்களா? அதாவது துலாம் லக்னத்துக்கு 8ல போய் உட்கார்ந்துட்டாரு. 5ஆம் அதிபதி சனி இவங்களுக்கு லக்னத்திலேயே வந்து உட்கார்றாரு. லக்னத்திலே வந்து உட்காரும் போது அந்த சனியாவது யாரோட நட்சத்திரத்துல இருக்கணும்? ஒரு சுபரோட நட்சத்திரத்துல இருக்கணும். அவர் நிக்கிறதும் பாத்தீங்கன்னா ராகு கால்ல நிக்கிறாரு. அப்ப இந்த ஜாதகத்துல நான் முதலா தெரிஞ்சுக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க மூதாதையர்கள் வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்து அந்த தெய்வத்தை இப்ப வந்த ஒரு 3 தலைமுறைகளா கும்பிட மறந்துட்டாங்க. அது குல தெய்வமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க குல தெய்வத்தை வழிபடுறவங்க தான். அப்ப யாரை இவங்க வழிபட மறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற கொடுப்பனைய பார்க்கணும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து இவருக்கு குரு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அதாவது தனுசுல உட்கார்ந்துருக்காரு. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க திதி சூன்யம் ஆயிடுறாரு. அப்ப இந்த ஜாதகரே பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை தவிர வேற தெய்வங்களை இவ்வளவு நாள் கும்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த தசா புத்திகள் இப்ப நடப்பு தசைன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தசை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருமாள் மேல ஈடுபாடு வந்திருக்கும். புதன்னா பெருமாள் சம்பந்தமான தெய்வங்கள் குரு வீட்லயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால மகாவிஷ்ணு தான் இதுக்கு கொஞ்சம் இந்த இஷ்ட தெய்வத்துக்கு கொடுப்பனையா வருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூதாதையர்கள் மறந்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம அம்சத்துக்கு போகணும். அம்சத்துக்கு போய் அதே புதன் எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் போய் வந்து அமர்ந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. சூரியன் புதனை பாக்குறாரு. அப்ப சூரியனும் புதனும் சம்பந்தமான ஒரு மறந்துட்டாங்க அப்படிங்கறத இதுல நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டு நான் போன் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெருமாள் வழிபாடு இவ்வளவு நீங்க பண்றீங்களா, உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல மேடம், எனக்கு இப்பதான் கொஞ்ச நாளா அது மேல கொஞ்சம் பிடித்தம் வந்துச்சு, இப்பதான் நான் அதை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்க மூதாதையர்கள் வந்து இந்த மாதிரி புதன் சூரியனும், அதாவது புதன் வந்து பெருமாள், சூரியன்கிறது சிவன், இந்த 2 சம்பந்தமான ஒரு தெய்வம், இந்த தெய்வத்தை நீங்க உங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொன்னேன். இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதன் மூலம் இஷ்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி மூதாதையர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு தனி வகுப்பு எடுக்க வேண்டி வந்துடும். அதனால நான் இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவங்க வந்து இந்த தெய்வத்தை கும்பிட மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்கடுத்து ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்திரன் காலில் நிக்கிறாங்க, அவர் ராகு அங்க போயிட்டாரு.
5ஆம் அதிபதி சனியும் ராகு கால்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அதிக பாவை, அதாவது அடுத்த கட்டத்துல போயிட்டாங்க. அதாவது இங்க சூரியன் வாங்கின பாவையை போய் பாத்தீங்கன்னா 234 டிகிரில இருப்பாரு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 191 டிகிரில இருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேல வந்துரும். அதாவது சூரியனும் சுக்கிரனும் வந்து எவ்வளவு நெருங்கி போறாங்களோ அதுவும் புத்திர பாக்கியத்துக்கு வந்து ஒரு ஆபத்து. அதே மாதிரி எந்த அளவு விலகி போறாங்களோ அதுவும் புத்திர பாக்கியத்துக்கு ஆபத்து. அதாவது சுருக்கமா சொல்லப்போனா சுக்கிரன் அஸ்தமனமும் சூரியன் கிட்ட போய் ஆயிடக்கூடாது, சூரியன் கிட்ட போய் சுக்கிரன் வக்ரமும் அடைஞ்சிடக்கூடாது. அப்ப ரெண்டுமே செய்யக்கூடாதுங்கிறீங்க, எதுலதான் மேடம் நிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அதாவது சூரியன் பக்கத்துல சுக்கிரன் 24 டிகிரி தாண்டி நின்னாங்கன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல பிரச்சனைகள் வராது. இந்த 24 டிகிரியை தாண்டிட்டாங்கன்னா எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. சூரியன் சுக்கிரன் நெருங்க பாக்கியில போனவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாயிருக்கும். அதே மாதிரி விலகி அதிக டிகிரியில போனவங்களுக்கும் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாயிருக்கும். சரி, 5ஆம் அதிபதியை வச்சு ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்து புத்திரகாரகராவது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவராது குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின்குள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திரகாரகர் குரு வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இங்க வந்து குரு திதி சூன்யம். மேடம் புத்திர பாக்கியத்துக்கு திதி சூன்யம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். திதி சூன்யம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மனிதனுக்கு அக்யூரேட்டா வேலை செய்யுதுங்கிறத வந்து நான் அனுபவ ரீதியான ஜாதகங்கள்ல நிறைய பார்த்துட்டேன். அப்ப வந்து இங்க குரு வந்து திதி சூன்யத்துல அமர்ந்தது ஒரு மைனஸ். சரி, அவர் நிக்கிற கால் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குரு அஸ்தமனமானது அதை விட ஒரு பெரிய மைனஸ், அதை விட ஒரு பெரிய மைனஸ். அப்ப இங்க குரு அஸ்தமனம் ஆயிட்டார். அப்ப அதுவும் புத்திர பாக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா ஜாதகரும் சொல்லுவாங்க. அவர் நிக்கிற காலை பார்க்கணும். அங்க வந்து கேட்டை, அந்த கேட்டை 9ஆம் இடமாகிய கொடுப்பனைய சொல்லுது. அவர் வந்து குரு வீட்டிலேயே அமர்ந்து 9 பாக்குறாரு. இதுல இன்னொரு விஷயம் வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு குழந்தை பாக்கியம் வீக் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3ஆம் அதிபதியை நம்ம பார்க்கணும். இவ்வளவு நேரம் அடுத்து 3ஆம் அதிபதியை பார்க்கணும். இங்க 3ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா குருவா வர்றாரு. அந்த குரு அமர்ந்த நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரமா இருக்கு. கண்ணை முடிக்கிட்டு இது புதனோட நட்சத்திரத்துல இருக்கு. புதன் அலி அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லக்கூடாது. கிரகத்தை வச்சு அதாவது இது அலி கிரகம், பெண் கிரகம், ஆண் கிரகம் அப்படிங்கிறத முடிவு பண்ண கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா 27 நட்சத்திரங்களிலையும் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர வகுப்பு படிப்பீங்க பாத்தீங்களா, இது வந்து பேசிக்லயே வரும். அதனால இந்த இடத்துல நான் அதை விரிவா சொல்லல. இங்க கேட்டை நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் நட்சத்திரம், சரிங்களா? இதே இது ஆண் நட்சத்திரத்தை சாரத்துல இருந்திருந்தா இவருக்கு எப்பயோ குழந்தை கிடைச்சிருக்கும். நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு, ஆனா அலி கால்ல நிக்கல. அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த குரு நிக்கிற நட்சத்திரமும் கேட்டை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதன் நிக்கிற கால் பூராடம், இதுவும் போய் அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெண் நட்சத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 50-50 வந்து ஆண்மை வந்து இங்க வந்து ஒரு, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உணவு பழக்க வழக்கங்களால இது மாற்ற முடியும். அலி கோள்களா இது இப்ப நான் சொன்ன 2 நட்சத்திரமே அலி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது நம்ம சொல்லிடலாம். ஆனா பெண் நட்சத்திரங்கள்ல நிக்கும் போது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா தசா புத்திகள் அதுக்கு சாதகமா வரணும்.
இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நடப்பு தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி தசை சுக்கிர புத்தி இப்ப நடப்புல இது வந்து பாத்தீங்கன்னா 27 மார்ச் 2027 வரைக்கும் இருக்கு. அப்ப சனி தசை சனி 5 ஸ்டார்டிங்லயே அவர் வந்து குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? கொஞ்சம் எல்லாரும் வந்து அந்த ராசி கட்டத்துக்கு மேல அஸ்தமனம் வக்ரம் போட்டிருக்கோம். அதுக்கு மேல கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா யோகி அவயோகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி அப்படின்னு போட்டிருக்கும். என்ன மேடம் புத்திர பாக்கத்து இவ்வளவு உள்ள போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்காதீங்க. இந்த அளவு எல்லாரும் போய் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிற ஜாதகங்களுக்கு வந்து இந்த அளவு உள்ள போய் நான் பார்க்க மாட்டேன். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அந்த ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆசான் கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல அவங்க செய்யற வேலைய நான் 2 மணி நேரம் செய்வேன். அவங்க வந்து 2 வரியில எழுதுறத நான் 20 பக்கம் எழுதுவேன். அது வந்து ஆசானுக்கும் குருக்கும் உள்ள வித்தியாசம் அது. ஆனா இந்த 20 பக்கம் எழுதி எங்க ஆசான் 2 வரியில சொல்ற ரிசல்ட்ட நான் 20 பக்கம் எழுதிதான் சொல்லுவேன். அதனால இங்க சனி வந்து யோகிங்கிறதுனால அவயோகிங்கிறதுனால சனி பகவானும் இங்க குழந்தைய கொடுக்க தயாராக இல்லை. சரி, சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரனாவது கொடுப்பாரா? என்னைக்குமே வந்து சாரம் பார்க்காத ஜோதிடர் வந்து சோரம் போயிடுவாங்க. அதனால சுக்கிரன் எந்த கால்ல நிக்கிறாரு, அவர் புத்திர பாக்கியத்தை கொடுக்க தயாரா இருக்காரா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த இடத்துல சுக்கிரன் நிக்கிற காலும் பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். நீங்க மேல அதுக்காக தான் உங்களுக்கு உதாரண சார்ட் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கு, நட்சத்திரத்தோட கொடுத்துருக்கு, டிகிரி வைஸ் கொடுத்துருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாவத்துக்கு நான் டேட் நாளையில இருந்து எடுக்கிறதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வைஸ் எடுப்பேன். 1 டிகிரி கூட முன்ன பின்ன போயிடக்கூடாது. இது வந்து அறிமுக வகுப்புங்கிறதுனால மட்டும் நான் நட்சத்திர சாரத்தோட நிப்பாடுறேன். அப்ப இங்க குழந்தைய கொடுக்க தயாராக இல்லை, சரிங்களா? ஆனா இவருக்கு குழந்தை கிடைக்கும். எதை வச்சு சொல்றேன்னா, அதாவது அதிபதி சனி அம்சத்துல எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லக்னம் அதாவது அம்சத்துல மீன லக்னத்துல ஆட்சி பெற்ற குரு கூட சனி சேர்ந்து நிக்கிறாரு. அப்ப என்னோட பாடத்திட்டத்துல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ராசிங்கிறது ஒரு மனிதனுடைய வெளியமைப்பு, நவாம்சம் அப்படிங்கிறது உள்ளமைப்பு. அதனால வந்து இவருக்கு ஏதோ ஒரு வழியில குழந்தை இருக்கு. அந்த தசாபுத்தியை நம்ம எப்படி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வகுப்போட சூட்சம வகுப்பு. இதுக்கு அடுத்தபடியா வந்து அப்படியே அம்சத்துக்கு மேல போனீங்கன்னா ஸ்ரீபதி பாவகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்ரீபதி பாவகத்துல 1, 5, 9ல சந்திரன், சுக்கிரன், சனி. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 3, 7, 11ல புதன் நிக்கிறாங்க. அப்ப பொதுவா இந்த ஒற்றைப்படை ராசிகள்ல இதுக்கு வந்து நம்ம பாவகம் போடணும். நம்ம இப்ப போர்டு இருந்தா நான் பாவகம் எல்லாமே போட்டுதான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தது. போர்டு இல்லாததுனால நான் உங்களுக்கு இந்த சார்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் வந்து அவங்களோட ஸ்கிரீன்ல தெரியறத கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நவாம்ச கட்டத்துக்கு மேல கோணம் ஸ்ரீபதி பாவகம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த 1, 5, 9, 3, 7, 11 இதுல இருக்கிற தசாபுத்தி காலங்கள்ல தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா அவயோகி ஆயிட்டாரு. அப்ப இந்த இடத்துல சனிய கழிச்சிடணும். அப்ப இவருக்கு சந்திரன் தசாபுத்தி நடக்கும் போதோ அல்லது புதன் தசாபுத்தி நடக்கும் போதோ குழந்தை கிடைக்கும். அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2ஆவதா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது 2, 6, 10ல உள்ள கிரகங்கள். அப்ப இந்த 2, 6, 10 அப்படின் போது இங்க சூரியன், குரு, கேது வர்றாங்க. அப்ப குரு அஸ்தமனம் ஆயிட்டாரு, அவரையும் இந்த இடத்துல கழிச்சு விட்டணும்.
அதுக்கப்புறம் கேதுவோட காலையும் பார்க்கணும். கேது யாரோட கால்ல நிக்கிறாரு? கேது வந்து நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனோட கால்ல இருக்கிறாரு. புதன் வந்து ராசியில கொடுப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தை சொல்றதுனால இந்த இடத்துல புதன் வந்து இவருக்கு குழந்தைய கொடுக்கலாம், சந்திரன் இவருக்கு குழந்தைய கொடுக்கலாம், அதே மாதிரி சூரியன் இவருக்கு குழந்தைய கொடுக்கலாம். அப்ப இந்த ஜாதகத்துல இந்த புத்தி காலங்கள் எப்ப வருது அப்படிங்கறத எடுக்கணும். சரிங்களா? அப்ப அதை மட்டும் எடுத்துட்டு இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு 100% நம்ம சொல்லிட முடியாது. மனைவியோட ஜாதகமும் வேணும். அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து மனைவியோட ஜாதகம் கிடையாது. அப்ப மனைவியோட ஜாதகம் நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஜாதகம் இல்ல, ஆனா நம்ம கிட்ட வந்தவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல் பலனை நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தா நான் பார்த்தேன், எனக்கு மனசு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து என்னோட எனக்கு ஒரு குழந்தைக்கு இவங்க மேல ஒரு மரியாதை உண்டு. கஷ்ட காலத்துல உதவுவாங்க, மரியாதை வரும். இவங்க எனக்கு சூழ்நிலாம் என்கிட்ட கிளாஸ் படிச்சாங்க. அப்ப அந்த ஒரு 2000 ஃபீஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஃபீஸ் வந்து நான் வாங்கி செலவெல்லாம் பண்ணிட்டேன். பட் அந்த கிளாஸை வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி நான் 2000 கட்டினேன், எனக்கு நீங்க இந்த கிளாஸ் எடுக்கல, இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டது கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்து ஃபீஸ் கட்டி எனக்கு ஃபோன் பண்ணும்போதுதான் தெரியும். ஏன்னா நான் எடுத்த கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு அப்ப எடுத்த கிளாஸுமே வந்து இந்த கூகுள் மீட் மூலமா தான் எடுத்தேன். அதனால வந்து அவரோட முகமோ அவர் எப்படி இருப்பாருங்கிறதோ அவரோட எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாணவன் என்கிட்ட எனக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எனக்கு பலன் எடுக்க தெரியல, அதனாலதான் மேம் நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றேன் அப்படின்ன உடனே எனக்கு வந்து நமக்கு இவங்க அன்னைக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. எங்க ஆசான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் படிச்சது எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி கோர்சஸ். நாங்க வந்து மனைவி ஜாதகம் 7ஆம் இடத்த லக்னம் போடுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பலன் சொல்றதுக்கு வந்து வாயை திறந்து எனக்கு பலன் சொல்லணும்னாலே கூச்சமா இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இது பூரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாடியூர் அக்கா, அவங்க வந்து குரு அப்படின்னு சொல்றதை விட எனக்கு இப்போதைக்கு எனக்கு அவங்கதான் அம்மா அப்படின்னு சொல்லலாம். என்னை வழி நடத்துறது, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி வாயை திறந்து பேசுறேன், அழுகாம உக்காந்துருக்கேன், என்னை எத்தனை பேர் திட்டினாலும் இன்னைக்கு அவங்கள எதிர்த்து நிக்கிற ஒரு போல்ட்னஸ் எனக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து என்னை பின்னாடி நின்று இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை இயக்குறதுனாலதான் நான் நம்புறேன். அவங்க நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் நம்புறேன். அதனால வந்து 7ஆம் இடத்த லக்னம் போட்டு மனைவி ஜாதகத்தை பார்த்தேன். அப்போ 7ஆம் இடம் லக்னம் போடும்போது 5ல மாந்தி வந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு வீட்டு வழியில பிரேத சாபம் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இருந்தாலும் நம்ம அக்கா வந்து வட்டம் நம்மளை வந்து 8 தான் கணவனுக்கு லக்னம் பார்ட்னருக்கு லக்னம் போடணும்னு சொல்றா. ஆனா எதுக்கு சொல்றான்னு இது வரைக்கும் எனக்கு இன்னும் இது வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா அதுக்கு அவங்கதான் சொல்லணும், எனக்கு தெரியல. ஆனா நான் உடனே சரி நம்ம 8 லக்னம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கும்போது 8 லக்னம் போட்டு பார்க்கும்போது 5ல செவ்வாய் வந்துச்சு. நான் வந்து அவங்க கிட்ட சார் உங்க பொண்ணோட சாரி உங்களோட கிளைண்டோட ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டு சொல்லுங்க, அவங்களுக்கு உள்ள ஒரு குழந்தை இருந்து அபார்ட் ஆச்சா, அதுக்கப்புறம் நீங்க குறை அபார்ஷன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டேன். அப்ப நான் 7 லக்னம் போட்டு பார்க்கும்போது அந்த ஆன்சர் கிடைக்கல. அதே இது 8 போட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. ஆமா நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணிட்டு திரும்ப என்ன கூப்பிட்டாங்க, நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, அதே மாதிரி அவங்க இப்பதான் பெருமாள் கோயிலுக்கு போறாங்களாம், அதனால நீங்க அந்த மறந்த தெய்வம் எதுன்னு எங்களுக்கு நினைவூட்டுங்க, அதை நான் அவங்கள கும்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து சூரியனும் பெருமாளும் கலந்த தெய்வம் வந்து எதுன்னு டக்குன்னு சொல்ல தெரியல.
எனக்கு கொஞ்சம் சூரியனும் புதனும் கலந்த தெய்வம் சார். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் இணைஞ்சே இருப்பாங்க. இவங்க ஸ்டீல்தூர்ல இருக்காங்களா இல்ல சங்கரங்கோயில்ல இருக்காங்களாங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து என்னோட மாணவர் வந்து அதை கரெக்டா சொன்னாங்க. மேம் அவர் பேர் சங்கர நாராயணன். அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சங்கரங்கோயிலா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனைவி ஜாதகத்துல இப்படி இவங்களுக்கு அபாக்கின் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அப்ப குழந்தை வந்து அங்க உருவாகிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்கு. அபாக்கின் ஆகுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு போகிற அந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கர்ப்பப்பைக்கு போற அந்த டியூப்னு சொல்றதா அந்த குழாயை வந்து எப்படி சொல்றதுங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல சொல்ல தெரியல. ஆனா செவ்வாய் வந்து சந்திரனோட சாரத்துல இருக்கிறாரு. அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 5ல உட்கார்ந்துருக்காங்க. அதனால கண்டிப்பா செவ்வாய்ங்கிறது ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லும். அதனால வந்து நீங்க இங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும் சார். ஆனா இவங்களுக்கு எடுத்த உடனே குழந்தை கிடைக்குமா அப்படின்னு சொன்னா இப்ப நடக்கிற தசா புத்திக்கு கிடைக்காது. நீங்க வந்து அதாவது கழிச்சு 7-11 இருக்கிற அதற்கு அடுத்தபடியா 2-6-10 இருக்க சூரியன், இந்த 3 பேரோட புத்தி காலங்கள் வரும்போதுதான் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதனால இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய சின்ன பரிகாரம், அதாவது 3ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குருவும் பெண் நட்சத்திரத்துல நிக்கிறாரு, 3ல நிக்கிற புதனும் பெண் நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அப்ப மருத்துவர்கிட்ட போய் காசு செலவு பண்ணி இப்ப வந்து இந்த தம்பதியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் நலிவடைந்த நிலையில இருக்கிறாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி 2 மாதம் உணவு முறையில நீங்க மாற்றம் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தசா புத்தி இப்ப வரல, ஆனா உங்களுக்கு குழந்தை பிறக்க போறது நிச்சயம். ஆனா அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவை. அதாவது இப்ப நடப்பு சனி திசையாகி சுக்கிர புத்தி நடக்கிறதுனால சுக்கிர பகவான் வந்து அமிர்த சஞ்சீவி மருந்து அந்த மருந்து பற்றிய ரகசியம் வந்து சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். இது சார்ந்த கதை இந்த இடத்துல வேணுமா அப்படின்னு கேட்டா நான் இந்த ஜாதகத்தை விளக்கிட்டு உங்களுக்கு அது சார்ந்த கதை நேரம் அப்ப இயற்கை முறையில உங்க மருந்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மேம் அப்ப இயற்கை முறையில என்னென்ன மருந்துக்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த தம்பதியர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பரிகாரம் வந்து சொரக்காத நாட்டு மருந்து கடையில போய் வாங்கணும். 2 பூந்தொட்டிகள் வாங்கணும். ஆணுக்கு ஒரு பூந்தொட்டியும் பெண்ணுக்கு ஒரு பூந்தொட்டியும் கொடுக்கணும். அந்த சொரக்கா விதைய அந்த பூந்தொட்டியில போட்டுட்டு 2 பேரும் தனித்தனி பூந்தொட்டியில போடணுங்க. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பூந்தொட்டியில போட்டுட்டு தினம் காலையில எந்திரிச்சவுடன் முதல்ல அவங்க கழிக்கிற சிறுநீரை அந்த சொரக்கா விதையில ஊத்திக்கிட்டு வரணும். இத ஒரு 15 நாள் செய்த பிறகு எந்த இதுல இலையோ கொடியோ காற்றிருக்கோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது, மற்றவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுவும் போக மனைவியோட கர்ப்பப்பையில கண்டிப்பான முறையில பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த சிறுநீர் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த இலை துளி விட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஏன்னா அவங்களோட ஜாதகம் நம்ம கையில கிடையாது, இவரோட ஜாதகத்தை போட்டுதான் பாக்குறோம். அதனால அவங்களுக்கு இலை மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து மனைவியை தவிர வேறொரு பெண்ணை தேட மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு 7ஆம் அதிபதியாகிய செவ்வாய் வந்து 12ல மறைஞ்சிட்டாரு. 8-9 வந்து 3ல வந்து உக்காந்துட்டாரு. 3ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானமாகிய 2ல வந்துட்டாரு. 11 வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெறல. அதாவது 9ஆம் அதிபதி வந்து குடும்பஸ்தானத்துல வந்தாலோ 11ஆம் அதிபதி வலுப்பெற்றாலோ மட்டும்தான் இவர் வந்து மனைவியை தவிர வேறொரு பெண்ணை தேடுவார்.
5ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் தான். அதாவது சகோதர வழி சாபம் தான் இவருக்கு இருக்குது. அப்ப சகோதர வயசு உள்ளவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க. உங்க மனைவி வழிப்படி பிரேத சாபம் இருக்கு. அதாவது அநாத பிணங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச பண உதவி பண்ணுங்க. இப்ப நடக்கிற சுக்கிர புத்தி உங்களுக்கு லக்னத்துக்கும் 8க்குரியவங்கிறதுனால உயிராபத்து எதுவும் கிடையாது. ஆனா இயற்கை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம். இதற்கான மருந்து நான் உபாயம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சொரக்காய் விதைய முளைக்க போட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். 1 2 வாங்கி கணவனும் மனைவியும் உறுதியா சாப்பிட்டுட்டே வரணும். அதற்கு அடுத்தபடியா மேடம் அந்த பாத்தீங்கன்னா உணவு பொருள் கட் ஆயிப்போச்சு இது மேடம். மேடம் இடையில நாட்டு வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு. சொரக்காய் அது விதை என்ன சார்? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? என்ன ஒரு பலன் இருக்கு ஆமாங்க அப்படின்னு ஆமாங்க. கேட்டீங்கன்னா, சுரக்காய் நிக்குது. 16 வருடம் குழந்தையே இல்லாத ஒரு தம்பதியருக்கு அம்மா, குழந்தை அம்மா. கொடுத்துச்சு அந்த அம்மா. நாட்டு செவ்வாழைப்பழம். அதுல அத எந்த நேரத்துல சாப்பிடுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த நாட்டு செவ்வாழைப்பழம் வேலை செய்யும். அப்ப அந்த நாட்டு செவ்வாழைப்பழத்தை எந்த நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சாயங்கால நேரங்கள்ல பசிக்கும் பாத்தீங்களா, அந்த பசிக்கிற நேரத்துல டீ, காஃபி, பால் இதை அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளவு பசிச்சாலும் இந்த செவ்வு ஆழைப்பழங்களையே நீங்க உணவா உட்கொள்ளும் போது அந்த செவ்வு ஆலையை அந்த வயிற்றுல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அரைச்சி அதோட கழிவுகள் இதெல்லாம் வெளியே தள்ளும் போது பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில உள்ள கழிவுகளையும் சேர்த்து இந்த கிருமிகள் அந்த டியூப்ல உள்ளது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த செவ்வாழைப்பழம் எடுத்துட்டு வந்துருது அப்படிங்கறத நான் 16 வருடம் குழந்தை பெற்று, அதாவது குழந்தை இல்லாம இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு குழந்தை பெற்ற என்னோட அவங்க எனக்கு சொல்லப்போனா நான் படித்த பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலா இருந்தவங்க. அவங்களும் நானும் இன்னைக்கு அவங்க நம்மகிட்ட மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பாங்க. சோ அதனால இந்த இந்த பரிகாரங்களையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா எந்த தசாபுத்தியில கிடைக்கும் அப்படிங்கறத குறிப்பா நான் சுட்டி காட்டிட்டேன். இந்த ஜாதகருக்கு நான் 100% குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறதையும் முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி நம்ம செஞ்சது சரிதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வரும். அப்படி வரும். ஏன்னா இத நம்ம மீடியால போய் சொல்ல போறோம். இப்ப நான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, தட்சணை வாங்கிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த நேரத்தோட முடிஞ்சிடும். ஆனா இத நான் ஒரு மீடியால உட்காந்து இவங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ஆசான் கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தந்த புத்தியில எல்லாம் கிடைக்க போகுது. இப்ப நடக்கிறது சனி தசை சுக்கிர புத்தி. சுக்கிர புத்திக்கு அடுத்து வரப்போறது சூரிய புத்தி. இவருக்கு பாவகத்துல சூரியன் 6ல இருக்காரு. குரு கேது குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. 1 5 9ல சுக்கிரன் சனி குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. அப்ப சந்திரன் சூரியன் புதன் தான் குழந்தைய கொடுப்பார்கள். இங்க 4 8 12ல செவ்வாய் போகிறதுனால இவங்க மனைவிக்கு 8 லக்னம் போட்டு 5ல செவ்வாய் வர்றதுனால மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. இன்னும் ஒரு 2 3 வருஷம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதில் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நான் கேட்கும்போது அதாவது இவங்களுக்கு இவங்க முகத்தை நம்ம இன்னும் பார்க்கல. ஏன் என்கிட்ட படிச்ச மாணவர் முகத்தையே நான் இன்னும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது அந்த மனைவியோட கர்ப்பப்பையில ஒரு அபாசின் ஆட்சி அவங்க ஜாதகம் கிடையாதுங்க. இப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அபாசின் ஆட்சின்னு எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா ஒரு கணவனோட ஜாதகத்தை வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை அபார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க இந்த தெய்வங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதும் எனக்கும் அவங்க விசாரிச்சுட்டு ஆமா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், அவங்களும் இப்ப இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல்ல இப்ப நான் பேசி முடிச்சுட்டேன். இந்த ஜாதக அம்மா நீங்க பேசுறது கடைசியா கேட்கல அம்மா. நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன். நான் இதை தூக்கி எறியும் போது
இதுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி மண்ணா கிடந்த என்ன பிள்ளையார் ஆக்குனது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு புத்திரபாவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட எக்கா இதோட ரிசல்ட் நான் எடுத்துட்டேன், ஆனா உன்னோட ரிசல்ட் இதுல என்ன அப்படின்னு கேட்டோடனே இவருக்கு 100% குழந்தை கிடைக்கும், இவருக்கு வந்து கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து நம்ம போற பாதை சரியா அப்படிங்கறத நான் அப்பப்ப செக் பண்ணிக்கிறேன் என்னோட ஆசானை வச்சு. இப்ப வந்து அவங்க இந்த வகுப்புல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அவங்க தெரிஞ்சாங்க, இப்ப காணும் என் போன்ல. அதனால என்னோட ஆசான் முத்துமாரிக்காவை கொஞ்சம் மியூட் எடுத்து விட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்க. இருக்காங்க. நீங்க முதல்ல ஆசுவாசப்படுங்க. இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கேன். இருங்கம்மா. நீங்க கொஞ்சம் இங்க மியூட்ட போங்க, எனக்கு போன் பண்ணுங்க, பேசிக்கலாம். ஓகே. கேக்குதுங்க. யா கேக்குது. அம்மா மியூட்ல இருக்காங்க. அம்மாவுக்கு மியூட் போயிடுச்சு, நான் தான் போட்டேன். ஓகே. முதல்ல இந்த சபையில இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. அவங்க மழை திறந்த வெள்ளம் போல ஒரு விஷயத்த அவங்க பாட்டு கொட்டி தீர்த்துட்டாங்க. அதற்கு காரணம் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வலி. அவங்க ஒரு புத்திரத்தை பெற்று இழந்துட்டாங்க. அந்த புத்திர சோகத்தினாலதான் அவங்க இந்த புத்திர பாக்கியத்தை பத்தி இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி தன்னுடைய நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. அதுல வந்து பல ஆசிரியர்களும் பல நூல்கள்ல இருந்தும் படிச்சு அவங்க ஒரு விஷயத்த தொகுத்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் அம்மா சொல்லியிருந்தேன், உங்களுடைய எமோஷனலை இங்க வந்து கனெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுத்து இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா நீங்க பேசுனது எல்லாம் கேட்டது, கடைசியாதான் கேட்கல. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க மியூட் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, வாங்க. அதனால அவங்களால இந்த விஷயத்த பேசும் பொழுது அவங்களுக்கு எந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இடத்துல ஏத்தணும் அப்படிங்கிற அந்த பேசுறது இப்ப கேக்குது. ஹெட்போன் பார்த்து கேட்டுக்கு ஸ்பீக் ஆன் பண்ணுங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? அதுதான் அவங்களுக்கு இருக்கிற விஷயம். சரி, இப்ப முத்துமாரி அம்மா பேசுவாங்க. அம்மா பேசுங்கம்மா, நான் போறேன். தண்ணி ஊத்தக்கூடாதாங்க சார்? ஓகே. அம்மா வணக்கம்மா. நான் இப்ப அம்மா பேசி முடிப்பாங்க, அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுவாங்கம்மா. கொடுக்குறேன்னா போன் என்கிட்ட இருக்கு. கடை போட்டிருக்காங்க, வாங்க. அம்மா பேசுங்கம்மா, முத்துமாரி அம்மா பேசுங்கம்மா. எனக்கு மட்டும் நீங்க பேசுறது எதுவுமே கேட்கலையே அம்மா. நீங்க வெளியே போயிட்டு உள்ளவாங்கம்மா, வெளியே போயிட்டு உள்ளவாங்க. ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. பேசுங்கம்மா, பேசுமா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு மதியானம் பாப்பா ஜாதகம் கொடுக்கும்போது நான் வந்து 5ஆம் இடம், பொதுவா பெண்களுக்கு 5, ஆண்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஆனா நான் வந்து 10ஆம் இடத்தையும் சேர்த்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு மனிதருக்கு கர்மஸ்தானத்தை கனெக்ட் பண்ணும்போதுதான் ஜனனஸ்தானமே வரும் அப்படிங்கிறது என்னோட அமைப்பு. அப்ப இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான கிரகங்கள் பாருங்களேன், ராகு காலிலேயே இருக்கும், சதயம் சுவாதியிலே. அது மெயினா லக்னம், ராசி, 5ஆம் அதிபதி எல்லாமே ராகுல இருக்கும்போது கர்ப்ப கலைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவரோட மனைவிக்கு அப்படிங்கிற அமைப்பு. சுக்கிரன் வரும்போதே மனைவி ஸ்தானம் வந்துடும். அப்போ ராசி கட்டத்துல 10க்குரிய சந்திரன் 5ஆம் இடத்துல சனி வீட்டுல இருக்கிறாரு. வீடு கொடுத்த சனி சுக்கிரன் ஆட்சியோட சேர்ந்து உச்சம் பெற்றிருக்காரு. அம்ச கட்டத்துல லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் 10ல குரு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. இங்க சந்திரனுக்கு வீடு கொடுத்தவங்க ராசியிலையும் உச்சம், அம்சத்திலயும் ஆட்சி. அப்ப கண்டிப்பான முறையில சனி திசை சந்திர புத்தி நடக்கும் போது இவங்களுக்கு புத்திர பாக்கியம் 100% கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க காத்து இருக்கணும். 2வது பெருமாள் வழிபாடு அப்படிங்கறத தாண்டி என்னோட கணக்குப்படி இவங்களுக்கு வந்து இவங்க வம்சத்துல ஒரு ஆண் வந்து வேற இவங்க சகோதரத்துவம் பாப்பா சொல்லிச்சு, அந்த மாதிரி ஒரு ஆண் வேற ஒரு பெண்ணு கூட பழகி அவங்க கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு இவங்க அநீதி பண்ணிருப்பாங்க. அதோட சாபம் தான் இவங்களுக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. அத அவங்க நிவர்த்தி பண்றாங்க அப்படிங்கிற
வந்தாலே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை கிடைச்சிரும். சந்திர புத்தி வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு நான் பாப்பாட்ட சொன்னேன். சரிக்கா நான் இதை சொல்றேன், நீங்க சொல்லும் போது இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அவங்களுக்கு இது வரும், நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா அப்படின்னு இப்ப நான் அதை பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி 10ஆம் இடத்தையும் சேர்த்து எடுங்க. ராசி கட்டம் அம்ச கட்டத்தையுமே எடுக்கணும். கிரக பாதசாரங்கள் எத்தனை அமைப்புல இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இங்க பொதுவாவே பாருங்களேன், ராகு கால்லையே சதயம் சுவாதி லக்னம் எல்லாம் ஒரு 4 கிரகம் இருக்கும். அது அடுத்து கேட்டை இருக்கும். கேட்டையிலையும் ராகு கேதுலையும் கிரக அமைப்புகள் வந்தாலே அபாசம் தான் நடக்கும். குழந்தை பிறக்கக்கூடியதுல நிறைய சிக்கல்கள் வரும். இது பொதுவா எத்தனை கிரகங்கள் என்னென்ன சாரத்துல இருக்கு, அதுல கிரகங்கள் என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். 2வது 5ஆம் அதிபதி இங்க குரு வந்து கேட்டை கால்ல இருக்காரு. கேட்ட நட்சத்திரம் ஒருத்தவங்க இருக்காங்கனாலே அவங்களுக்கு வந்து கர்ப்பக்கலவி ஏற்படும். அதுவும் குரு இதன் 3 யாருக்குரியவரு, 2ல குடும்பஸ்தானத்துல இருக்காரு, புத்திர காரகன் அவர். அப்ப 5ஆம் அதிபதிங்கிறது சனி, அவர் வந்து ராகு சுவாதி கால்லையும், புத்திர காரகன் அப்படிங்கக்கூடிய இவர் வந்து கேட்டை கால்ல இருக்க போய் தான் இவங்களுக்கு இவ்வளவு தாமதத்துக்கு மெயின் காரணமே. ஆனா ராசி அம்சம் 2ஐயும் பார்க்கும்போது காலதாமதமா அவங்களுக்கு 100% நடக்கும். மெயின் திசா புத்தியை எடுத்துக்கணும். புத்திர பாக்கியத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 5, 9 தாண்டி 10ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க, கிளியரா வந்துரும். இதுதான் என்னோட இது அந்த பொண்ணுக்கு சொன்னது. இது ரொம்ப நன்றிக்கா. நன்றி நன்றி, வணக்கம் அக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எடுத்த தசா புத்தி வந்து கரெக்ட் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அவங்கள வந்து உதவி கேட்டேன்க்கா. ரொம்ப நன்றி. நான் ஓரளவுக்கு நீங்க சொன்ன தசா புத்தி வரைக்கும் நான் கரெக்டா எடுத்துட்டேன்லக்கா. நான் சரியான பாதையில தானே போறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் மேலும் திறமையை வளர்த்துக்கோ. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அது மட்டும் இல்லக்கா, இது இன்னும் கணவன் மனைவி ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதுல வந்து 100 விதிகள் வந்து இருக்கு. அதுக்கு இருக்கு. அத எதுக்காக நான் இன்னைக்கு இவரோட ஜாதகம் மட்டும் வச்சு எடுத்தேன்னா, அதாவது இத வச்சும் ஒரு புத்திர பாக்கியத்தை எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மள நம்பி வர்றவங்களுக்கு கட்டண அடிப்படையில சொல்லாம நமக்கு உதவி பண்ண அந்த தர்ம காரியங்களையும் இந்த இடத்துல நினைக்கணும் அப்படிங்கறது வந்து என்னோட எண்ணம். இந்த ஜாதகத்தை கொடுத்த இந்த மாணவர் வந்து இன்னைக்கு வகுப்புக்கு வந்திருக்காராங்கிறது தெரியல. ஆனா நான் வர சொல்லியிருந்தேன். சார் வந்திருக்கீங்களா ஜாதகம் கொடுத்தவங்க? வணக்கங்கம்மா, வந்திருக்கேன். ஹலோ. சார் இப்ப நம்ம சொன்ன விஷயம் சார் அவங்க பேர் வந்து சண்முகநாதன் நினைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் மியூட் எடுத்துடுங்கய்யா. ஐயா நீங்க வந்து எங்க கிட்ட நாட்டை விட்டு வெளியே போட்டுமான்னு கேட்டீங்க. அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் வந்து நாட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியத்தை பத்தி கேட்டீங்க. அதை பத்தி நாங்க பதில் சொல்லியிருக்கோம். நாங்க சொன்னதுல எந்த அளவு அவங்க உண்மை சொன்னாங்க அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த கைடிங் சொல்லுங்க. இந்த ஜாதகம் வந்து அம்மா எடுத்திருக்காங்க, ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. திசாவை பத்தி வந்து இவ்வளவு நாள் தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அருமையா சொல்லியிருக்காங்க. அந்த அவயோகி சொல்லி 2வது வந்து சூரிய வந்து யோகின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த திசாவை பத்தி சந்திரர் 1, 5, 9 பிளஸ் 10ஆம் இடம் அம்மா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. நீங்க பேசுறது கேட்கலைங்க சார், வேற ஒருத்தர் மீட் எடுத்திருக்காங்க. அவங்கள தவிர எல்லாரும் நான் கூட அமர்த்திடுறேன். ஹலோ, வணக்கங்க, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. இப்ப கேக்குதுங்க பேசுங்க. வணக்கங்கம்மா. ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க ஜாதகம். அந்த ஜாதகருக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்ல. திசாபுத்தி வந்து இப்பதான் வந்து 5ஆம் இடம் 4, 5 சனி திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. அது 8னுடைய சுக்கிரர் காலில் நிக்கிற, ராகுவோட காலில் நிக்கிறாரு, சுக்கிரர் நிக்கிறாரு. அந்த புத்தி நடக்கும்போது அவர் வெளிநாடு போறதுக்கு கேட்டிருந்தாரு. குழந்தை தாமதனால அவரு கொஞ்சம் வெக்ஸ் ஆகி வெளிநாடு போற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கைண்ட் அம்மாட்ட அனுப்பியிருந்தேன். ரொம்ப அருமையா தெளிவா சொல்லிட்டாங்க. நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த திசையில இந்த புத்தியில கிடைக்கும், சூரிய புத்தியில கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவும் இன்னொரு அம்மாவும் சொல்லியிருக்காங்க, சந்திரர் 10ஆம் இடத்தையும் பாருங்க, அதுலயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது ரொம்ப கிளைண்ட்டுக்கு நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நேற்று அம்மாட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு வந்து நல்லா எடுத்து விளக்கமா சொல்லியிருக்காங்க. இது அனைத்து பாவங்களையும் வந்து இவ்வளவு தெளிவா 5ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நானும் இது கொஞ்சம் தடுமாறினேன். அம்மா ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்கம்மா, நன்றி. ஹலோ ஐயா, அதாவது நான் எதுக்காக ஐயா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுறேன். அதாவது ஆஃப் பண்ணு. அதாவது நான் எதுக்காக சூரிய புத்தியில கிடைக்கும் அப்படிங்கறேன்னா, இங்க சூரியன் வந்து யோகி, அதனால நான் சூரிய புத்தியில கிடைக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அக்கா வந்து பாத்தீங்கன்னா 10க்குரியவன்கிறதுனால அந்த புத்திலையும் கிடைக்கும்னு எடுத்திருக்காங்க. சோ ஆனா எங்க 2 பேரோட கருத்து வந்து ஒண்ணுதான். அக்கா வந்து சந்திர புத்தின்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து சூரிய புத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதரையா என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் மியூட் போட்டுக்கிறேன். நன்றி. முத்துமாரி அம்மா 2 பேருமே வந்து அனுபவத்துல ஜோதிடர், நாம வந்து வளர்ந்து வரும் ஜோதிடர்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எடுத்த விதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் அதற்கு உண்டான பாவகங்கள். இப்போ முத்துமாரி அம்மா வந்து 10ஆம் இடத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன 10ஆம் இடத்தை பார்த்து புத்திரன் நிர்ணயம் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரி, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது பாத்தீங்களா, யோசிச்சீங்களா? அது யாருக்காவது ஏதாவது ஒண்ணு புரிபடுதா? அது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. சந்திரனோட வீடு அப்படி இல்லைங்க ஐயா, எந்த லக்னமா இருந்தாலும் கர்மம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், அதுதான் 10ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு எந்தெந்த கெடுதலை செய்யக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவகம். ஒவ்வொரு பாவகத்தினுடைய 6ஆம் பாவகம் அந்த பாவகத்தை கெடுதலை சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த வகையிலையும் ஆய்வு செய்யும் பொழுது 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆம் பாவகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா 7ஆம் பாவகத்தோடைய 9ஆம் பாவகம் அப்படின்னு கொடுப்பனே அப்படின்னு கொடுப்போம். அதுபோல ஒவ்வொரு பாவகத்திற்கும் 11ஆம் பாவகம் லாப பாவகமா வரும். அது பாதகாதிபதியா இருந்தாலும் பாதகத்தை செஞ்சுட்டு லாபத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுதுதான் இந்த அம்மா எடுத்த இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது முழுமையா இருக்கு. இதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. அத நம்ம வந்து அம்மாட்ட வந்து பொறுமையா கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு மூலியமா நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது இங்க வந்து இன்னும் நமக்கான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அம்மா மழை திறந்த வெள்ளமா போட்டுட்டு சொல்லுங்கம்மா. நீங்க போட்டுக்குங்க ஐயா, அடுத்து நான் சொல்றேன். அதாவது இப்ப நான் இத வந்து புத்திரபாவத்துக்குரிய எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேனா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா புத்திரபாவம் நீங்க அதுல எப்படி டேட் எடுக்கணும் அப்படிங்கிற சூட்சமா நான் சொல்லவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்பெண் ஜாதக ரீதியா தசாபுத்திகள் ஒப்பிட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இந்த புத்திரபாவ வகுப்புலயே உள்ள சூட்சமம். அந்த சூட்சமத்தை இப்ப சொல்லியிருக்கனா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக இப்ப ஒரு பெரிய போராட்டங்களே நடந்து இந்த இடத்துல இந்த மேடையில வந்து நாங்க உக்காந்துருக்கோம். அதுக்காக வந்து அந்த கிளாஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல மிரட்டெல்லாம் கூட வந்துச்சு. குரூப்ல இருந்தே தூக்கிடுவேன், நம்ம குரூப்ல அந்த குரூப்ல இருந்தே தூக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் குரூப்ல இருந்து என்னை விளக்கவே செஞ்சுட்டாங்க. அப்படி இருந்தும் எனக்காக இந்த வீடியோ பார்க்க வருவாங்க. ஏன்னா நான் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனாலையும் நான் இந்த வகுப்பை வந்து தைரியமா எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து குறைந்த கட்டணம் தான் நான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார ரீதியா கஷ்டப்படுற ஜோதிடர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. இப்போ இதை இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 7 நிமிஷம் ஆகுது.
ஒரு ஜாதக ஆய்வுக்கே 1 மணி நேரம் ஆகும்போது ஆண் பெண் ஜாதகம் ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேர வகுப்பு கூட ஆகலாம். அப்ப 2 மணி நேர வகுப்புல ஒருத்தர் உட்கார முடியலங்கும் போது அந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா ஃபீஸ் கட்டிட்டாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பாடத்தை முழுசா கத்து கொடுக்கணுங்கும் போது ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, அதுக்காக ஒருவர் பின்னணியில இருந்து வேலை செய்யறாரு. அந்த ரெக்கார்டை வந்து திரும்ப அவங்களுக்கு அனுப்பணும். அப்படிங்கும் போது அந்த தொழில்நுட்ப கலைஞனுக்குன்னு சொல்லி ஒரு கட்டணம் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த நான் வந்து ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு இன்னைக்கு 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன். இந்த 1 மணி நேரத்துல என்னால 5 ஜாதகம் தாராளமா பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல நான் வந்து பொருளாதாரத்தை வந்து இது பண்ணல. இது கஷ்டப்படுற ஜோதிடர்கிட்டையும் போய் சேரணும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு வலி அப்படிங்கறது இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட 50 ஜோசியர் படிச்சாங்கன்னா 5 பேருக்கு அது நம்ம சொல்ற தெளிவான ரூல் புரியும். அப்படிங்கறதுக்காகத்தான் நான் வந்து இத வந்து கட்டணம் குறைவா சொல்லி கொடுக்கறேன். இத வந்து கட்டணம் குறைவா வாங்குறதுனால இது ஒரு தரமான கல்வி இல்ல அப்படின்னு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் இத வந்து எங்களோட கல்வி வந்து தரம் இல்லையாங்கிறத வந்து அவங்களால சொல்ல முடியல. நாங்க வாங்குற கட்டணம் குறைவான கட்டணங்கிறதுனால அது தரம் குறைந்ததான். கட்டணம் குறைவா வாங்கினா தரம் குறைந்தது அப்படின்னு வந்துச்சு. அதனால இன்னைக்கு வேலையா நான் செஞ்ச வேலை என்னன்னா, நம்ம கிட்ட படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் மூலமா மாலையம்மன் அஸ்ட்ரோ ஜோதிட வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட இன்ஸ்டிடியூட்டே ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு வந்து இந்த வகுப்பு நான் போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க என்ன நீங்க வேற எதுலயும் போய் வகுப்பே எடுக்க கூடாதுன்னாங்க. நான் வந்து என்னால ஒரு ஜோதிட நிறுவனமே உருவாக்க முடியும். எனக்கு இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீதர் ஐயா பக்கபலமா உதவி பண்ணுவாங்க. என்னோட ஜாதக சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு என்னோட குருநாதர் வாடியூர் அக்கா இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி எங்கெங்கயோ இருந்து நீங்க சொன்னபடி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு மேடம், ஆண் குழந்தை பிறந்துச்சு, நீங்க சொன்னபடியே எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட ஃபீஸ் கட்டி இந்த குறைந்த கட்டணத்துல படிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 250 ரூபாய் ஃபீஸ் போட்டு ஒரு 20 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அத பூரா வந்து நான் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கே பயன்படுத்தி லைசன்ஸ் எடுத்தாச்சு. காலையில லைசன்ஸ் எடுக்க முயற்சி பண்ணணும் ஆடிட்டர் மூலமா. அவங்க யூடியூப்லயே சொல்லிட்டாங்க, லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னு தைரியமா சொல்லுங்கம்மா, லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தைரியமா இதையும் மீடியால பதிவு பண்றேன். அதனால நானும் எங்க ஐயாவோ எடுக்கிற வகுப்பை வந்து இனி தரம் இல்லாதது அப்படின்னு யார் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க மேல வந்து எங்களால மான நஷ்ட வழக்கு கொண்டு போட முடியும். அத வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் பதிவு பண்றேன். இனி வந்து அவங்க வந்து எங்களை பத்தி பேசணும்னு வாயை எடுத்தாலே மான நஷ்ட வழக்க சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா அவங்களோட குரூப்ல அவங்க எங்களை பத்தி கொடுத்த அந்த மட்டமான அந்த ரெக்கார்டு வந்து என்கிட்ட இருக்கு. அது ஒண்ணு போதும் அவங்க மேல நான் வழக்கு போடுறதுக்கு. இன்னைக்கு நான் லைசன்ஸோட உட்காந்து இன்னைக்கு இந்த 50 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். எனக்கு பக்கபலமா இருந்த ஸ்ரீதர் ஐயாவை வந்து நான் இது வரைக்கும் முகத்தை கூட பார்த்ததில்ல, நேர்ல கூட பார்த்ததில்ல. அவருக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த அளவு தைரியமா, நேற்று வந்து இந்த தைரியம் என்கிட்ட கிடையாது, ஆனா இன்னைக்கு அந்த தைரியம் வந்திருக்கு அப்படின்னா எங்க முத்துமாரி அக்காவும் ஸ்ரீதர் ஐயாவும் எதுக்கு யாருக்கும் பயந்து ஓடுற, நிமிர்ந்து நில்லு அப்படின்றதுனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கம்யூனிகேஷன் போர்டு மூலமா நடத்த நினைச்ச இந்த விஷயங்களை இந்த கம்யூனிகேஷனை சதி பண்ணியும் நான் உங்க முன்னாடி திறமையா நடத்தி காமிச்சிருக்கேன். அதனால வந்து அடுத்து நம்ம இதுல வந்து அடிப்படையில இருந்து BA இருந்து MA வரைக்கும் வாசஸ்பதி, ஜோதிட ரத்னம் எல்லா வகுப்புமே போட போறோம். எல்லாமே குறைந்த கட்டணத்துல. அந்த நேரம் யார் என்ன பண்ணுவாங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால வந்து படிக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோ ஜோதிட வித்யாலயாவை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த புத்திரபாவ கட்டணம் வந்து 250 ரூபாய் தான், பெரிய கட்டணம் கிடையாது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் கட்டிய மாணவர்களுக்கு மட்டும்தான் லிங்க் அனுப்பப்படும். அதனால இந்த வகுப்புல வந்து இத இனிமே படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நாளைக்கு
சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால கெட்டி பயனடைஞ்சுக்கோங்க. எங்களை பத்தி நீங்க வெளியே பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் சொல்லுங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு எந்த வகையில பயன் அளிச்சிச்சு, பயன் இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப உங்களோட கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாரா இருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஒவ்வொருத்தரா கேளுங்க. சொல்லுக்கா. சொல்லுக்கா. நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல பேசிக்கிறேன். அதாவது பணம் கம்மியா வாங்கிட்டு சொல்லி கொடுத்தா அவங்க தரமா கல்வி இருக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி பார்த்தா என் மூலியமா நான் கல்விக்கு கட்டணமே வாங்காம எத்தனை பேர் வெளியே அனுப்பியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நீயும் அதுல ஒரு மாணவி தான். அப்ப ஃப்ரீயா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் நீயே தான். புரியுதா? ஹலோ ஹலோ ஐயா, கேக்குதா? கட்டணமே கட்டாம படிச்ச ஒரு மாணவி தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். அப்ப காசு வாங்கி அதிக காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்கறவங்க தான் சரின்றதே ஃபர்ஸ்ட் போய் அவங்க கமர்ஷியல் பணத்துக்காக முக்கியம் கொடுக்குங்க. எப்ப ஒரு சேவை மனப்பான்மையோட சொல்றாங்கதோ அப்பதான் அவங்க ஃபுல்லா அவங்களோட திறமையை காட்டுவாங்க. அதனால பணத்தை வச்சு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்கள லிஸ்ட்லயே எடுக்காம கடந்து போய்கிட்டே இருக்கு. இத இந்த இடத்துல நீ பதிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பணம் கட்டாம படிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு நீயே ஒரு உதாரணம். சரியா? அத பத்தி பேசாத, அடுத்த லெவலுக்கு நீ போயிரு. சரிக்கா. அதுக்கடுத்து சந்தேகங்கள் கேட்கலாம். சந்தேகங்கள், கேள்வி நேரம். இடையூறுக்கு மன்னிக்கணும்யா, நான் இத பாப்பாவுக்கு சொல்லணும்ன்றதுக்காக சொன்னேன். கேள்வி நேரம் ஒவ்வொருத்தரா கேட்கலாம். ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தரா மேடம். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். இந்த கணவரோட ஜாதகத்தை வச்சு மனைவிக்கு அபாசம் ஆயிட்டுங்கிற பாயிண்ட் எப்படி மேடம் எடுத்தீங்க? அதான்ப்பா, கணவனோட அதாவது உங்களோட எதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம், உங்களோட லைஃப் பார்ட்னரும் 7ஆம் பாவம் தான். சரிங்களா? இந்த 7ஆம் பாவத்துக்கு அஞ்சுல மாந்தி வணக்கம் குருவே சரணம். ப்ளீஸ் ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லாரும் மியூட் எடுத்து விடுறதுனால இறையுது. அந்த அம்மாக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது 7ஆம் இடத்த லக்னம் போட்டதுனால 5ல மாந்தி வந்தது. அந்த பெண்ணோட குடும்பஸ்தானம் 8. அத லக்னம் போடும்போது 5ல பாவக்கிரகம் இருந்தது. நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாவக்கிரகங்களாகிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் இருந்தா புத்திர பாவ பிரச்சனை வரும்னு சொன்னேன். செவ்வாய் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல அபாஷின், அந்த இடத்துல வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கறத எடுத்தேன். இவ்வளவுதான் விஷயம். அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். அடுத்தவங்க கேள்வி நேரம். அடுத்து யாரு கேள்வி கேட்க போறா? மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். ஒருத்தர் யாராவது ஒருத்தர். ஹலோ. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிடம். 2 பேர் மியூட் எடுத்து விட்டதுனால 2 பேரும் பேசுறீங்க. அதனால ஒரு ஆள் பேசுங்க. நான் எல்லாரோட கேள்விக்குமே பதில் தரேன். மேடம் மியூட் எடுத்து. மஞ்சுளா மேம் பேசுங்க. சொரக்கா தொட்டில போட சொன்னீங்களா மேடம்? ஆமா. அது நம்ம தண்ணியே ஊத்தக்கூடாதுங்களா? தண்ணி ஊத்தக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஆணோட சிறுநீர், பெண்ணா இருந்தா பெண்ணோட சிறுநீர், அது மட்டும் தான். சின்ன பூந்தொட்டியில ஆமா, சின்ன பூந்தொட்டியில ஊத்தணும். ஆனா அது என்ன மண்ணு இந்த மாதிரி போடணுங்கிறத கொஞ்சம் விவசாயிகள் கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க பேரண்ட் அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு குழந்தை தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஒரு மரத்தடியில ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அதுல கம்முன்னு அந்த சொரக்கா விதைய போட்டுட்டு அங்க போய் பாத்ரூம் எது காலையில அந்த இடத்த அந்த பிள்ளைக்கு பாத்ரூம் போற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல துளிர் விடும் போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பெண்ணுக்கு அப்ப பிரச்சனை இல்ல, பையன்தான் பிரச்சனை அப்படிங்கறத மூதாதையர்கள் கண்டுபிடிச்சாங்க. இத நான் சொல்லல, மூதாதையர்கள் சொன்னது. ஏன்னா நானா சொன்னேன் அப்படின்னு மீடியால பதிவு பண்ணக்கூடாது. இது நம்ம முன்னோர்கள் சொன்னது.
அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். மஞ்சுளா மேம்க்கு பதில் சொல்லியாச்சு. நன்றிங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா குருவே சரணம், குருவாழ்க. அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க வகுப்புக்கு வர்றதுக்கு. சரி சார், சார் ரெக்கார்டட் வீடியோ தருவாங்க, வாங்கிக்கோங்க. சரிம்மா சரிம்மா. ரெக்கார்டட் வீடியோ இருக்குங்களாம்மா? அம்மா வணக்கம்மா, நான் நவராஜ் பேசுறேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. தண்ணியில சுரக்கா விதையை போட்டோம்னாக்கா அது வந்து தண்ணி இல்லைன்னா முளைக்காதுங்கம்மா. ஐயா அதனாலதான் வணக்கம் ஐயா, நான் அதனாலதான் சொல்றேன். அதாவது சொரக்கா விதையை போட்டு காலையில சிறுநீர், காலையில உங்களோட சிறுநீர் ஊத்துவீங்க இல்லையா, அது நீர் தானே? ஆமாங்க ஐயா, ஆமாங்கம்மா. அததான் நான் ஊத்த சொல்றேன். தண்ணி ஊத்த வேண்டாம்னு சொல்லல, சிறுநீர் ஊத்துங்கன்னு சொல்றேன். அதுக்கு பதில் அதுவும் சொல்லிட்டேன். அது எந்த மண்ணுல வரும்னு ஒரு விவசாயிகிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். உப்புத்தன்மை கம்மியா இருக்கக்கூடிய எல்லா மண்ணிலுமே அது முளைக்குமா. இப்ப செம்மண்ணு போடலாம், செம்மண்ணு வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்காது. கெமிக்கல் தன்மை இல்லாத மண்ணுகள் எந்த மண்ணுல போட்டாலுமே அது வந்து முளைக்குமா. மண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு, இது எதுல போட்டாலும் அது முளைக்கும். முடிஞ்சா சாணம் உரம் நமக்கு கிடைச்சா நல்லது. அது வந்து இல்லங்கய்யா, அதோடைய கருத்து என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. உங்க உடல்ல இருக்கிற சத்துக்கள் எதிர்மறையான சத்துக்களா இருந்தா அந்த செடி அப்படிங்கிறது வளராது. சரிங்களா? அந்த செடி வளரல அப்படின்னா அதோடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய தாற்பயம். சரிங்களா? இததான் இந்த இடத்துல அவங்க சொல்ல வர விஷயம். நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அந்த காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கே மருந்துகள் இப்படிதான் கொடுத்தாங்க. அது அந்த வகையான மருத்துவம் தான்மா, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. நன்றிங்க ஐயா, நன்றி. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா துலாம் லக்னம், லக்னத்துல வந்து 1 2 3 4 5 கூட 5 சொல்லுங்க சார். ஒரு நிமிடம். அதாவது நீங்க லக்னம் சொல்லி அது ராசி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க முன்னாடி ஒரு சார்ட் காட்டி எப்படி சொன்னேன், யோகி அவயோகி, அதே மாதிரி நிக்கிற காலு, டிகிரி முதற்கொண்டு பார்க்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு டிகிரி முதற்கொண்டு பார்க்கணும். ஏன் இப்ப இந்த இவங்க நடக்கிற தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா சனி தசை சுக்கிர புத்தி. நம்ம எதுக்காக இவங்களுக்கு வந்து சனி தசை, சனி 5க்குரியவர், ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டாருன்னு சொன்னோம். அவர் வந்து அவயோகி அப்படிங்கறதுனால கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் சூரியன் குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்றோம், அவர் யோகி அதனால கொடுப்பாருன்னு சொல்றோம். சந்திரன் ஏன் கொடுப்பாங்கன்னு அக்கா சொல்றாங்கன்னா அவர் 10க்குரியவர்ங்கிறதுனால அக்கா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால ஒரு லக்னத்தை மட்டும் வச்சுட்டு இவர் அங்க இருக்காரு, இவர் குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் வந்து நீங்க என்னோட தனி பதிவுல அந்த ஜாதகத்தை பதிவிடுங்க. ஜாதகம் பாக்குறதுக்கு நம்ம கிட்ட கட்டணம் 200 ரூபாய். என்னோட நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அனுப்புங்க. அந்த ஜாதகத்துக்கு குழந்தை இருக்கு இல்லங்கிறத ஆய்வு பண்ணி சொல்றேன். அதே இது ஒரு கணவன் மனைவி ஜாதகமா நீங்க அனுப்புனீங்கன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும். ஆனா புத்திர பாதகத்துக்கு நான் வந்து வெளியே கணவன் மனைவி ஜாதகங்களை ஆராய்ந்து அதுக்கு தேதி எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னா அதுக்கு நான் வாங்குற கட்டணம் வந்து 1500 ரூபாய். ஏன்னா அதுல அவ்வளவு வேலை இருக்கு. இந்த ஒரு ஜாதகத்துக்கு நான் 1 மணி நேரம் உங்க முன்னாடி விளக்கிருக்கேன்னா அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் பாடுபட்டிருப்பேன். அதனால இது எதுக்காக நாங்க குறைந்த கட்டணத்துல கற்றுக் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்க பகுதியில வந்து உள்ளவங்களுக்கு குறைவான கட்டணத்துல இத வாங்கி நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக தான். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன பதிவு பண்றேன்னா, நான் வந்து ஏற்கனவே பார்த்த ஜாதகங்கள், ஏற்கனவே குழந்தை இல்லாத ஜாதகங்கள், நான் குறிச்சு கொடுத்த ஜாதகங்களை நாங்க வகுப்புல எடுக்க போறது கிடையாது. ஃபீஸ் கட்டி ஏற்கனவே 5 தம்பதியர் ஜாதகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 தம்பதியர் ஜாதகங்களை தான் விலைக்கு, இதனால இவங்க தசா புத்தி இவங்க புத்தி இப்படி ஒத்து போகுது. இப்ப உங்களுக்கு இந்த ஒரு சாட்டை எப்படி விளக்கணுமோ அது மாதிரி 2 சாட்டையும் விலைக்கு அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த தேதியில கிடைக்கும். கிடைக்கிறதா இருந்தா அவங்களுக்கு டெஸ்ட் டியூப்ல கிடைக்குமா, ட்ரீட்மெண்ட் இல்லாம கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம இத வந்து சொல்ல போறோம். அதனால நீங்க கேக்குற இந்த ஒரு சின்ன, அதாவது
லக்னம் இது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இந்த புத்திர பாவத்துக்கு பதில் சொல்ல முடியாதுயா. நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம எவ்வளவு நேரமா கால் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன கால்ல நின்னுச்சு, எந்த டிகிரியில நின்னுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தவங்க கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம், நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் சார் கேளுங்க. கார்த்திக் கேளுங்க. மேடம் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். பேசுங்க சார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. சரிங்க மேடம், இப்போ நீங்க வந்து இந்த சாரம் இந்த விதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமா. எந்த விதியில எந்த கட்டத்துல 5ஆம் அதிபதி இல்ல 5ஆம் அதிபதியில நின்ற கிரகம் சாரம் இந்த பிரச்சனை இருந்தா இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்? ஐயா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற ஜாதகங்களும் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஆய்வுல எடுத்துக்கிறோம் கட்டண வகுப்புல. சரிங்களா? அப்ப 5 தம்பதியர் ஜாதகம் எடுக்கிறோம்னா அதுல குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற ஜாதகமும் நம்ம ஒரு தம்பதியர் ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்திருக்கோம். அதனால குறைவான கட்டணம் தான். நீங்க அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா அதற்கான பதில் வந்து உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கிறதுக்கு இப்ப நான் 10 ரூல் சொன்ன மாதிரி கிடைக்காம போறதுக்கு 100 விதி இருக்கு. நீங்க அடிப்படை படிச்சிருந்தாலும் சரி, மேல்நிலை படிச்சிருந்தாலும் சரி, கிடைக்காம போறதுக்கு 100 விதி இருக்கு. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடணும்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகம் ரொம்ப பலவீனமா போகும்போது டோனர் மூலமா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியும்னா அதையும் நம்ம ஆய்வுல சொல்றோம். அங்க பெண்ணுக்கு வலிமை இல்லைன்னா உங்க இது நல்லா இருக்கு சார், வாடகை தாய் வச்சு குழந்தை பெற்றுக்கோங்கிறதையும் நம்ம வகுப்புல சொல்றோம். சரியா? இப்ப வந்து இது வந்து இந்த ஒரு ஜாதகத்தை இந்த மாதிரி ஒரு கோணத்துல மட்டும் நாங்க ஆய்வு பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் வகுப்புல ஆய்வு பண்ண போறோம் அப்படிங்கறத நாங்க இந்த மீடியாவுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதனால குறைஞ்ச கட்டணம் தான் சார். ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டர் கொடுக்கறோம். இல்லைங்க, அதெல்லாம் நான் பீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இந்த தம்பதியாருக்கு வந்து குழந்தையே பிறக்காதுங்க, இல்ல இந்த மாதிரி இருந்தா குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்குது, சிம்பிளா ஜோதிடத்தை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு சரிங்களா, குழந்தையே பிறக்கலன்னு ஒருத்தவங்கள சொல்றோம். அவங்க போகும்போது என்ன ஒரு ஃபீல்ல போவாங்க அத நீங்க சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஜோதிட தொழில உட்கார்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்பாதிக்க ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கு பலித்தம் உள்ள ஜோதிடர் மட்டும்தான் இந்த தொழில உட்கார்ந்து சக்சஸ் பண்ணுவாங்க. அதனால உதாரணத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயில்ல 7 வயசுல இருந்து அருளாடியா குறி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ ஒரு 16 வயசுல வந்து ஒருத்தவங்களுக்கு ஜாதகமே பார்க்காம இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால குழந்தையே இல்லாத ஒரு தம்பதியருக்கு ஒரு வாக்கு பலித்தம் உள்ள ஜோதிடர் தெய்வ அனுகூலத்தோட குழந்தை கிடைக்கும்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும். தத்து புத்திர யோகம் இருக்கலாம் அவங்க ஜாதகத்துல, இல்ல டோனர் மூலமா பெற்றுக்கலாம். அதனால குழந்தையே கிடைக்காதுங்கிற விஷயத்த ஆய்வுல நான் கண்டிப்பா சொல்லுவேன் வகுப்புல. ஆனா இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் மன வருத்தப்படுவாங்க. அதனால நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ண விரும்பல. நோ கமெண்ட்ஸ். அடுத்தவங்க கேட்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த 5 சாபத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த சாபத்தை பத்தி விரிவாக சொல்லலைங்க மேடம். திரி சாபம், பித்ரு சாபம், போலி சாபம். இந்த அதுக்கு வேணா பதில் சொல்றேன். இந்த 5 சாபத்தை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு புத்திர தோஷ இலவச வகுப்பு ஒண்ணு எடுத்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மாலையம்மன் அஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க கட்டணம் கட்டியிருந்தீங்கன்னா அதுல நான் தினம் ஒரு தடவை அதை வந்து ஃபார்வர்ட் பண்றேன். சரிங்களா? அது 2 மணி நேர வீடியோ. சரிங்களா? அத ஒரு தடவை உட்காந்து ஒரு பேனா எடுத்து கொஞ்சம் எழுதி பாருங்க. இப்ப நீங்க கேட்ட அத்தனை சாபத்துக்கும் நான் அதுல விளக்கம் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சாபம்ங்கிறது பெண்களால் ஏற்படக்கூடியது. தெய்வ சாபம்ங்கிறது கோவில் நிலங்களை நாம் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது ஏற்படக்கூடியது.
அதற்கு அடுத்தபடியா கோசாபம்ங்கிறது பசு மாட்டோட பாலை வந்து பீச்சிட்டு அதோட கன்றுக்கு வந்து உணவில்லாம பண்ணும்போது கோசாபம் ஏற்படுது. பிராமணர் சாபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்சணை ஒழுங்கா கொடுக்காத போது அவங்க நம்ம இந்த பக்கம் வந்த உடனே அவங்களோட வயிற்றுச்சலால வர்றது பிராமணர் சாபம். அதுக்கடுத்து சர்ப்ப சாபம்ங்கிறது முன் ஜென்மங்கள்ல சரம் சிரம் உபயம் இந்த ராசிகள்ல ராகு கேது எங்க நிக்குதோ அதை பொறுத்து கருமுட்டையை கொன்ற பாவமோ இல்லை புற்றுக்களை இடித்த பாவமோ அல்லது பாம்புகளை கொன்ற பாவமோ வரும் அப்படிங்கறத ஏற்கனவே 2 வீடியோல பதிவு பண்ணியாச்சு சார். நீங்க இந்த கிளாஸ இவ்வளவு படிக்க ஆர்வமா இருக்கிறவங்க அந்த வீடியோவை ஒரு தடவை தெளிவா கேட்கணும். ஆமாங்க மேடம், அது கரெக்ட் தாங்க. இப்ப இந்த நீங்க ரொம்ப கொஸ்டின் கேட்டீங்க. அடுத்த கேள்வி அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நேரம் வந்து கம்மி. உங்களுக்கு 2 கேள்வி பதிவு கொடுத்தாச்சு. சரிங்க, ஓகே மேடம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா மேடம். முத்துமாரி மேடம் வந்து முத்துமாரி மேடம் வந்து இல்ல அது புரிஞ்சுது மேடம். கேட்டை நட்சத்திரத்துல இருந்தா அந்த கரு வந்து அடிக்கடிக்கு களையும் சொன்னாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் புரிதல் கொஞ்சம். அதாவது மேடம் நீங்க வந்து நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, பேசிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை வந்து முழுசா படிக்கணும், உள்வாங்கணும். சரிங்களா? 27 நட்சத்திரங்களோட காரகங்களை வந்து நம்ம எல்லாராலையும் படிச்சு மனப்பாடம் பண்ண முடியறது இல்ல. சரிங்களா? அப்போ என்னுடைய புரிதல் நான் இப்படி புரிஞ்சிருக்கேன். இப்ப கேட்டையின் போது புற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ சூரியன் வந்து அந்த கரு வளர்றதுக்கான அதிபர் இல்லைங்களா? அவரு கேட்டை அதனால மேடம் அப்படி சொன்னாங்க. இல்ல, அதாவது மேம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி புஸ்தகம் படித்து ஜோதிடர் ஆனவங்க கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவ ஜோதிடர். சரிங்களா? அவங்க வந்து இப்ப இந்த லிங்க்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. நீங்க வந்து கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி நீங்க நோட்ஸ் யூடியூப்ல அடிச்சு பாருங்க, அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் வந்து புதன் ஏன் கொடுப்பாரு, புதன் இந்த இடத்துல நல்லவர் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துல வந்து அவர் வந்து ஒரு அலிக்கிரகம் இல்லையா மேம்? புதன் வந்து அலிக்கிரகம். ஆனா அவர் வந்து பெண்ணோட நட்சத்திர சாரத்துல இருந்து கொடுப்பனையான 9ஆம் பாவத்தை பாக்குறதுனால இந்த இடத்துல வந்து நான் வந்து புதனை வந்து பெஸ்டா எடுக்கிறேன். அந்த கேட்டை நட்சத்திரத்துல வந்து நிக்கிறது வந்து புத்திர பாவங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படிங்கறது வந்து நோட்ஸ்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு 150 ரூபாய் பணம் கட்டி ஒரு 40 பக்க நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுல நீங்க பாருங்க, இதற்கான விளக்கம் இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே, थैंक यू மேடம். நோமன் சார். அடுத்தது மேடம், நான் சுப்லட்சுமி சென்னையில இருந்து மேடம். பேசுங்க மேம். வணக்கம் மேடம். இப்ப முத்துமாரி மேடம் சொன்னாங்க, அதாவது ஆண்களுக்கு 5ஆம் பாவமும் பெண்களுக்கு 9ஆம் பாவம், அதாவது இந்த ஆங்கிள் தான் வரும். ஆனா அவங்க வந்து பெண்களுக்கு இது என்ன கான்செப்ட் மேடம்? 5வது எடுத்துக்கணுமா இல்ல 9ஆம் பாவம் எடுத்துக்கணுமா? மேம் 5ஆம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கர்ப்பஸ்தானம், 9ஆம் இடம் வந்து பிரசவிக்கும் ஸ்தானம். அதனால ரெண்டையுமே ஆமா, ஒரு பெண்ணுக்கு பேறுகால வலி வந்து 9. ஓகே. அடுத்த கேள்வி நீங்க சொன்னது வந்து அதாவது ஆண்களுக்கு வந்து 9ஆம் ஸ்தானத்தை சொன்னாங்க. எனக்கு இதுலதான் டவுட் இருக்கு. ஆணுக்கு பிரசவ வலி கிடையாது. சரியா? அவனுக்கு வந்து அது பாக்கியஸ்தானம். சரியா? பாக்கியஸ்தான அதிபதி, அதாவது பாக்கியம், அதாவது 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் எதுக்காக புத்திர பாக்கியத்துக்கு பாக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பித்ரு சாபம் வந்து நமக்கு குழந்தை இல்லாம போகிறதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தேன். சரியா? இப்ப உங்க அப்பா வந்து ஒரு சொத்தை விட்டுட்டு போனாரு, அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்க்க நீங்க எந்த பாவத்தை பாப்பீங்க? 9ஆம் பாவம் தானே மேடம் இதுக்கு பித்ரு. நீங்க 9ஆம் பாவத்தை பாப்பீங்களா? அப்ப இந்த ஆண் வந்து ஒரு சொத்தை விட்டுட்டு போறான், அதை அனுபவிக்க பிள்ளை இருக்கா அப்படின்னு பாக்கணும்னா அதுக்கு 9ஆம் பாவம் பாக்கணும் ஆணுக்கு. புரியுதா?
புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஆணுக்கு வந்து அடுத்தவங்க அப்படி சொல்றீங்க. ஓகே மேம், உங்க கேள்விக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் விளக்கம். அதாவது இவன் வந்து ஒரு சொத்தை விட்டுட்டு போனா, அவன் சொத்தை அனுபவிக்க அவனுக்கு பிள்ளை இருக்கா? அடுத்து 10ஆம் பாவம் எது? அவனுக்கு கொல்லி வைக்க பிள்ளை இருக்கா? ஓகே ஓகே மேடம். அப்போ 9லயும் 10லயும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அவன் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இருக்கு. சரியா? அப்ப அது பாவகத்துல 4, 8, 12ல போகாம இருக்கா அப்படிங்கறத நீங்க ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வைத்தான் நம்ம வகுப்புல தெளிவா சொல்லி கொடுக்க போறோம். சரியா? ஒரு வகுப்புல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. ஒவ்வொரு வகுப்புலையும் இதே மாதிரி நடத்தி முடிச்ச உடனே உங்களுக்கு கேள்வி நேரம் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்ப இந்த வகுப்பு வந்து தரமா இருந்ததா? அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பதில். இல்ல மேடம், உங்களுடைய வகுப்பு எல்லாமே நல்லா அதாவது காலநிலையால இருந்து உங்க கிளாஸஸ் எல்லாமே மணி ஸ்பெண்ட் பண்ணி கட்டி படிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே அற்புதமா இருக்கிறதுனாலதான் இதை அப்படியே ரீடைன் பண்ணிட்டு தான் நானும் இருக்கேன். இதுல என்ன ஒண்ணுன்னா, இப்ப நீங்க கொடுக்குற 39 பேஜஸ் இருந்து நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு நீங்க அதை எடுக்கிறப்ப அந்த நோட்ஸ் நாங்க கையில வச்சுட்டு செக் பண்ணணுமா, இல்ல அது எப்படி மேடம்? அது சாரி, நான் வந்து நோட்ஸ் வச்சே உங்களுக்கு ஓகே நான் சொல்லிடுறேன். அந்த இடத்துல நோட்ஸ் அப்படிங்கிறது வேண்டாமா. அது வந்து உங்களுடைய புரிதலுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அத நீங்க புரிஞ்சு நீங்க எழுதுங்க. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க விஷயத்தை எழுதி அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு எளிமையா இருக்கும், வெற்றியும் தரும். அதனால இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் தான். அது வந்து நீங்களா எழுதிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வெற்றியை தருமா. அதாவது அடிஷனல் சப்ளிமெண்டரின்னு சொல்லுவாங்க. ஆமா, அடிஷனலா அது வச்சுக்கலாமா. ஓகே சார், அந்த நோட்ஸ் நீங்க ஒரு தடவை கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கிறாமா? பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் 6ஆம் பக்கம் வரல படிச்சிருக்கேன். நான் மீதி படிச்சுட்டு ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தா நான் சொல்றேமா. ஏன்னா சில டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பிளர் பிளஸ் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் கட்டா இருக்கு சார். நான் இன்ஃபார்ம் பண்ணி 21ஆம் பக்கத்துல அந்த டர் இருக்குமா, நாம பார்த்தோம். கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. மத்தவங்க பார்த்தோமா, அது சரி பண்ணிக்கலாமா. அதான் 14th பேஜ் பிளர்ரா இருக்கு சார். 25 அம்மா உங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. சொல்லுங்க சார். அது சரி பண்ணிக்கலாமா? அது உண்டானது சரி பண்ணிக்கலாம். மியூட் எடுத்துட்டு பண்ணுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. நன்றி. அதாவது மேம், அதுல உள்ள நோட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதுனாலதான் என்னால இந்த ஜாதக ஆய்வு பண்ண முடியுது. சரிங்களா? அந்த நோட்ஸ் வந்து இத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லி நான் கிளாஸ் எடுத்தேன்னா எனக்கு டைம் ஆயிடும். நான் வந்து இப்ப நீங்க கேட்டீங்களா புதன் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு, அது வந்து அந்த நோட்ஸ்ல இருக்கு. அப்ப அந்த நோட்ஸ்ல இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு டவுட், இப்ப நீங்க ஒரு ஜாதகங்களை ஆய்வு பண்ண உட்காரும் போது நான் சொன்ன விஷயங்கள்ல மறதி ஏற்பட்டா நீங்க அந்த நோட்ஸ வச்சு நான் சொன்ன விஷயங்களை ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மீண்டும் நான் திரும்ப சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நாளைக்கு ஆய்வுக்கு நம்ம உட்படுத்த போற ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ஆய்வு 1, ஆய்வு 2 ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அனுப்பிடுவேன். அத டிகிரி வைஸாவும் லக்ன பாவம் முதற்கொண்டு ஸ்ரீபாவம் முதற்கொண்டு நோட்ல கிளீனா நீங்க எழுதிடணும். அப்பனா தான் என்னால வந்து உங்களுக்கு இதுக்குன்னு தனி நோட்டு போட்டு எழுதணும். அப்பனா தான் வந்து என்னால இத தெளிவா உங்களுக்கு விளக்க முடியும். எத்தனை மணிக்கு மேடம் அனுப்புவீங்க இந்த நோட்ஸ் நீங்க கொடுக்கறது? மேம், நோட்ஸ் வச்சு நம்ம இப்ப கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. அதுல உள்ள விஷயங்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணி நாளைக்கு வகுப்புக்குள்ள கொடுத்துருவோம். ஜாதகம் வந்து நாளை காலையிலேயே அனுப்பிடுவோம். கட்டணம் கட்டினவங்க எல்லாத்துக்கும் காலையிலேயே அனுப்பிடுவோம். நீங்க எழுதி ரெடியா இருக்கணும். அதுதான் மேடம், அதனாலதான் கேட்டேன். ஏன்னா நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப காலையில நீங்க அனுப்புறீங்கன்னா ஏர்லி மார்னிங் அனுப்பிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நைட்டே அனுப்பிடுறேன். அதாவது நாளைக்கு நம்ம பண்ண போற ஜாதகத்தை கட்டணம் கட்டினவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நைட்டே அனுப்பிடுவேன். கட்டணம் கட்டாதவங்க லாஸ்ட் மினிட்ல வர்றவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஓகே மேடம், தேங்க்ஸ். நீங்க நைட் அனுப்பிச்சிட்டா கூட நாங்க உட்காந்து எழுதிட்டு நீங்க அதை வச்சு நாங்க கிளாரிபிகேஷன் கூட. நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்களாப்பா? ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா அதுல நான் ஏற்கனவே ஆய்வு 1 ஆய்வு 2 நான் அந்த ஜாதகம் பதிவு பண்ணிட்டேன். பாருங்க, இருக்கும், உங்க வாட்ஸ்அப்ல போய் பாருங்க. ஓகே மேடம். ஆனா நான் உங்கள்ட்ட காலையில பேசுறேன். சுப்லட்சுமி தான் மேடம், சென்னையில இருந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு ஆய்வு ஜாதகம்
மேம் உங்களோட ஜாதகம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா அனுப்புனீங்க. உங்களோட ஜாதகம் வந்து 3வது ஆய்வா தான் வரும். ஆமா மேடம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணு இப்ப நீங்க கொடுக்கற நோட்ஸ் இப்ப கொடுத்த நோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டினவங்களோடது ஆய்வு 1. அதுக்கடுத்து கொஞ்சம் அடுத்த மொத்தம் 5 ஜாதகம் வந்திருக்கு. 5மே வந்து நம்ம இந்த 10 நாள் கிளாஸ்ல வந்து விளக்கிடுவோம். சரிங்களா? ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி நான் சார் கிட்ட ஒரு தடவை இந்த போர்டு எப்படி இது பண்றது எல்லாமே நாளைக்கு பகல்ல இத சார் கிட்ட கத்துக்கிட்டு, ஏன்னா போர்டு மூலமா விளக்கணும். அப்பதான் உங்களுக்கு, ஏன்னா அதுல தசாபுத்திகள் போட வேண்டி வரும். அதனால நான் நாளைக்குள்ள இந்த போர்டு உங்களுக்கு தெரியற மாதிரி என்ன பண்ணணுங்கிறதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நாளைக்கு நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிற ஜாதகம் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு ஃபீஸ் கட்டின பதிவுல இருக்கு. இப்ப புதுசா கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். புதுசா சேர விரும்புறவங்க என்னோட எண்ணுக்கு ஜிபே பண்ணிட்டு அந்த வகுப்புல சேர்ந்துக்கலாம். இதுவுமே நம்ம சாரோட தூண்டுதலின் பேருந்தான். ஏன்னா இந்த அற்புதமான இவ்வளவு நுட்பமான ஒண்ணு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னதுனாலதான், அதனாலதான் நான் இந்த ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். ஆண் பெண் ஜாதகங்களை ஒப்பிட்டு எடுக்கிற சீக்ரெட்ஸ் வந்து கட்டணம் கட்டுறவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். அம்மா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம்மா. அம்மா ஞாயிற்றுக்கிழமை சீனிவாசன்மா நாமக்கல்ல இருந்து. அம்மா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்க்கு 100 ரூபா பணம் கட்டிட்டாங்கம்மா நானு. சார் அந்த பரிகார வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ப்ராப்பரா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப புத்திரபாவம் சம்பந்தமா டவுட் இருந்தா கேளுங்க, இல்லனா மியூட் போட்டுருங்க. ஓகேம்மா ஓகேம்மா. அது கட்டிட்டேன்னு ஓகேம்மா. நன்றிங்கம்மா. புத்திரபாவம் சம்பந்தமான கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேரணும்னு விருப்பம், ஒரு சிலருக்கு ஆசை வந்தா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுத்திருக்கோம். நாளையில இருந்து கணவன் மனைவி ஜாதகம் ஒப்பிட்டு பார்க்க போறோம். நம்ம பரிகார வகுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 நபர் கேட்டிருக்கீங்க. அந்த கிளாஸ் வந்து ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நேரம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பரிகார வகுப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு எடுக்கப்படும். வகுப்பை நிறைவு பெற்றுக்கலாமா ஐயா? அது எந்த லிங்க்லமா? அது எந்த குரூப்? அந்த குரூப்ல கேளுங்க ஐயா. கொஞ்சம் இது ரெக்கார்ட் வீடியோ எல்லா இடத்துலயும் போகும். இங்க வந்து போட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. இது அப்படியே நீங்க எந்த இதுல புத்திரபாவத்துக்கு பணம் கட்டியிருந்தா அந்த லிங்க்ல வந்துரும்யா. பரிகார வகுப்புக்கு பணம் கட்டினா பரிகார வகுப்பு லிங்க்ல வரும்யா. இந்த ரெக்கார்ட் உள்ளார வந்து எனக்கு ரெக்கார்டு கிடைக்குங்களா மேடம்? இந்த ரெக்கார்டு மட்டும், இந்த முதல் நாள் ரெக்கார்டு மட்டும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், நீங்க பாத்துக்கலாம். நாளையில இருந்து ரெக்கார்டு வந்து ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் மேம் கிடைக்கும். மேம் ஒரு டவுட் கேளுங்க. மேம் அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க சொன்னீங்கல்ல, உணவு இயற்கை முறை வந்து சொரக்காய் பரிகாரம் சொன்னீங்க. செகண்ட் ஒன்னு சொன்னீங்க, அப்போ வாய்ஸ் கட் ஆயிடுச்சு மேம். அது மட்டும் திருப்பி சொல்லுங்களேன். அந்த நாட்டு செவ்வாழை. அதாவது சொல்றேன் மேம். அதாவது எதுக்காக இந்த இடத்துல இயற்கை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். சனி தசா சுக்கிர புத்தி, சுக்கிரன் வந்து 5க்குரிய சனி கூட இருக்கிறதுனால இவங்க வந்து இப்ப மருத்துவ பரிகாரத்துக்கு போனா, அதாவது அலோபதிக்கு போனா இவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. சுக்கிரன் அப்படிங்கறது வந்து இயற்கை சஞ்சீவி மருந்தை சஞ்சீவி மருந்தை தெரிஞ்ச ஒரே ஒரு மகான் அவர் தான். சரிங்களா? அப்ப இந்த சுக்கிரனுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழைப்பழமும் மாதுளம்பழங்களும். அதனால மாதுளம்பழம் முத்துக்களையும் செவ்வாழைப்பழங்களையும் சாப்பிட சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்த விஷயத்த நீங்க இந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க கலாச்சிக்காய் அப்படிங்கிற ஒரு காய் வாங்கி, அது வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபாய் தான். அப்ப அந்த கொட்டைய உடைச்சி அதுக்குள்ள இருக்க அந்த முத்தை எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சி, அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சி அத வந்து சலிச்சிடணும். நல்லா சலிச்சிட்டு தினம் காலையில 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன், அதாவது மோர்ல குடிச்சா நல்ல பலன். மோர் பிடிக்காதவங்க வந்து வெதுவெதுப்பான வெதுவெதுப்பான தண்ணியில அது சாப்பிடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகளும் இந்த ஜாதகரோட மனைவிக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதனால வந்து அவங்க வந்து அந்த மருந்தும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன் இந்த இடத்துல நீர் கட்டி அப்படின்னு சொல்றேன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, நீர் கரகம் இல்லையா, அதனால அந்த நீர்க்கட்டி பிரச்சனையும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தவங்க கேள்வி கேளுங்க. மேம் அந்த காய் ஆமா கலாச்சிக்காய் கட் பண்ணுப்பா. ஆமா மேம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குமா? ஆமா ஓகே மேம், தேங்க்யூ மேம். இது கிளாஸ் நடந்துட்டா இருக்குன்னு மட்டும் சொல்லிடு அட்டன் பண்ணி. அடுத்தவங்க கொஸ்டின் கேளுங்க. நிறைவுபடுத்தலாமா? இதுக்குண்டான புக்கா கொடுப்பீங்களா மேம், பிடிஎஃபா கொடுத்துருவீங்க? சார் புக்கா கொடுக்க முடியாது, எல்லாமே எந்த நம்பர்ல அனுப்பணுங்க? ஓகே மேம். 8940265767. இன்னொருக்க சொல்றேன், 8940265767. மேடம் உங்க யூடியூப் ஒன்று சொன்னீங்க, அது என்ன யூடியூப் மேடம்? சார் நீங்க ஃபீஸ் கட்டியிருக்கீங்களா கட்டலையா? அதாவது நம்ம குரூப்ல இருக்கீங்கல்ல, அதாவது புத்திர நிவர்த்தி கோர்ஸ் அதுல வந்து நான் ஷேர் பண்றேன் சார், பாத்துக்கோங்க சரியா? நான் அதுல இப்ப முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு தடவை ஷேர் பண்றேன். நான் வந்து தினம் ஒரு தடவை ஷேர் பண்றேன் அந்த லிங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு வேல்யூபிளா பாக்கல. இன்னைக்காவது அத வேல்யூபிளா ஒரு தடவை உட்காந்து பார்த்து அதுல உள்ள நோட்ஸ எழுதுனீங்கனாலே 2 பக்கம் எழுதலாம். அவ்வளவு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். 2 மணி நேரம் பேசியிருக்கேன் புத்திர பாக்கியத்துக்காக. ஏன்னா எனக்கு வந்து புத்திர சோக வலி அவ்வளவு, அத மத்தவங்களுக்கு வந்து போக்கணும், வலி உள்ளவங்க தான் மருந்து சொல்ல முடியுங்கிறதுக்காக அந்த யூடியூப்ல வந்து புத்திர பாவத்துக்கு அவ்வளவு மருந்து சொல்லியிருக்கேன், எதனாலலாம் ஏற்படுதுங்கிறத சொல்லியிருக்கேன். அதனால நீங்க லிங்க் கேக்குறீங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன் அதே குரூப்ல, நீங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க. அடுத்தவங்க கேள்வி கேளுங்க. மேடம் நான் ஏற்கனவே பணம் கட்டிட்டேன், நான் மாடல் ஜாதகம் கூட அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு, ஆண் பெண் ஜாதகம். நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னா உங்க ஜாதகம் நான் ஆய்வுல வரும் சார். ஆண் பெண் மட்டும் வரும். நீங்க அததான் சார் சொல்றேன், நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அது ஆய்வுல கண்டிப்பா வரும். ஆண் பெண் ஜாதகம் தான் போடுவோம், நீங்க கொடுத்த பேர் போட மாட்டோம். டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்க கொடுத்த ஜாதகம் அப்படிங்கறத நீங்க உறுதி பண்ணிக்கணும். அந்த நீங்க கொடுத்த ஜாதகம் பத்தி ஆய்வு பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் சந்தேகம் வந்தா நான் உங்களை கால் பண்ணி கூப்பிட்டு அந்த ஜாதகருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கேட்பேன். நீங்க கேட்டு எனக்கு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேண்டி வரும். அடுத்தவங்க கேள்வி கேளுங்க சார். இன்னும் ஒரு 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யார் அவங்க கொஞ்சம் எடுத்து விடுங்க சார். 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரியல, கொஞ்சம் எடுத்து விடுங்க ப்ளீஸ். மேடம் இந்த ஜாதகத்துக்கு 10 வகையான ஆய்வு வந்து டிப்ஸ் கொடுக்கீங்களா மேடம்? நான் 8 மணிக்கு வந்தாலும் தெரியல. அதாவது இன்னைக்கு காட்டின இந்த இது வந்து யூடியூப் லிங்க் நாளைக்கு நமக்கு ரெடி ஆயிரும். நாளைக்கு நான் யூடியூப்ல போடுவேன், நாளைக்கு காலையில போட்டுருவேன். இத வந்து நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மேடம் போட்டோ எடுத்து வந்திருக்கிறோம் மேடம், அது வந்து நீங்க பிளரா இருக்கனால கிளியரா இல்ல மேடம். 4 பக்கம் இதா இருக்கனால தெளிவா வரல வாய்ஸ். மேம் உங்களுக்கு பிடிஎஃப் தெளிவா வேணும் அவ்வளவுதானே மேம்? உங்களுக்கு பிடிஎஃப் தெளிவா கொடுத்துருவோம். அடுத்த கேள்விக்கு போங்க. ஓகே தேங்க்யூ மேம். ஓகே, வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? வகுப்பு முடிச்சுக்கலாமா? இப்ப லக்னத்துல இருந்து மேடம் வணக்கம் மேடம். இப்ப லக்னத்துக்கு வந்து லக்னத்துல வந்து 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால புத்திர சோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா மேடம் சொல்ல போனா? இல்ல மேம், 5ஆம் இடத்துல சந்திரன் அவர் சுபர், அவர் ராகு கால்ல நிக்கிறதுனாலதான் அங்க பிரச்சனை சரியா? அந்த ராகு 8ல போனதுனாலதான் பிரச்சனை. அடுத்த கேள்வி மேம், இந்த ஸ்ரீபதி பாவகம்னா என்னதுங்க மேம்? அதாவது நீங்க அது வந்து பாவகம் தான்டா. ஸ்ரீபதி பாவகம்னா ஒண்ணுமே இல்ல, பாவகம். நீங்க எல்லா சாஃப்ட்வேர்லயும் பாவகம் போடுவீங்க இல்லையா, அதுதான் பாவகம்டா. ஸ்ரீபதி பாவகம்னா ஒண்ணுமே கிடையாது. பாவகத்தை தான் இதுல ஸ்ரீபதி பாவகம் போட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல.
இதுல ஒத்தைப்படை இரட்டைப்படை சொன்னீங்களா மேம், அது என்னது? அதாவது ஒற்றைப்படையில இருக்கிறவங்க முதல் தர சுபர்கள், சரிங்களா? இரட்டைப்படையில இருக்கிறவங்க 2ஆம் பட்சம், சரிங்களா? அதனால ஒற்றைப்படை சுபர்கள் தான் நமக்கு முதன்மை நன்மைகளை தருவாங்கங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒற்றைப்படைய சொன்னேன். ஓகே, தேங்க்யூ மேம். வகுப்பு நிறைவு பெற்றிருக்கலாமா? இன்னும் சந்தேகங்கள் இருக்கா? கார்த்திகையா சந்தேகம் இருக்கா? சுப்புலட்சுமி அம்மா சந்தேகம் இருக்கா? இல்ல ஐயா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா. ஹேண்ட் ரைஸ் ஏன் பண்ணிருக்கீங்க? தெரியாம பண்ணிட்டாங்களாட்டுக்குதுமா. சரி, ஓகே. ஓகே சார். நன்றிமா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா. ஓகே ஐயா, நீங்க எதுவும் எனக்கு அறிவுரைகள் கூற விரும்பினா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு நம்ம கேமரா ரெடி பண்ணிடலாம், பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. பகல்ல பண்ணிடலாமா? நாளைக்கு சொல்லுங்க. கடகடன்னு சொன்னீங்களா? அவர் சொல்லிட்டே இருந்தாரு உங்களுக்கு இந்த மாதிரி